அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 275. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் அக்டோபர், தேதி 16, கிழமை, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் ஊர் சோம்நாத். அது உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால் அதனாலதான் அதை என்ன நெத்தியிலேயே எழுதி ஒட்டின்ட்டேன். சோம்நாத் படிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கு. சோம்நாத், தட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ ஆம் டுடே. காலம்பரை 10 மணிக்கு வந்தேன். சோம்நாத் கோயிலுக்கு போனேன். கோயிலில் போன போது நெத்தியில் இந்த மாதிரி சோம்நாத் அப்படின்னு எழுதி ஒரு திரிசூலமும் போட்டு ஒரு ஒரு லேடி, அஃப்கோர்ஸ் அவள் பண்ணி விட்டா. எனக்கும் பண்ணி விட்டுருக்கா, கிரிஜாக்கும் பண்ணி விட்டுருக்கா. ஸோ ஃபார்ச்சுனேட்லி காலம்பரை 10 மணிக்கு பண்ணி விட்டது இன்னும் சாயந்தரம் வரைக்கும் அழியாமல் இருக்கு. நான் அப்படியே கிளாஸுக்கு வந்துட்டேன். ஸோ என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் இணைய ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யுத்தகாண்டத்திலும் இன்று மீட்சி படலம் நிறைவடையும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மீட்சி படலத்தை தொடர்ந்து 2 படலங்கள். ஒன்று பட்டாபிஷேகம், அடுத்த வாரம் தீபாவளி முடிந்து ஒரு 3 நாள் கழித்து பட்டாபிஷேகம். அதன் பிறகு விடை கொடுத்த படலம். எல்லோருக்கும் விடை கொடுத்து ராமன் அனுப்புகிறான், ராமன் அயோத்தியில் அரசாள்கிறான் என்று கம்பராமாயணம் நிறைவு பெறும். இன்று மீட்சி படலம். மீட்சி படலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ராமன் புஷ்ப விமானத்தில் வந்து சென்ற 2-3 வகுப்புகள் நிகழ்வு எல்லாம் நந்தி கிராமத்தில். இன்றைய வகுப்பு நிகழ்வும் நந்தி கிராமத்தில். இன்றைய வகுப்பின் பிற்பகுதியில் நிகழ்வுகள் எல்லாம் அயோத்தியில் நடைபெறும். இப்பொழுது நந்தி கிராமத்தில் இருக்கிறோம். நந்தி கிராமத்தில் ராமனுடைய புஷ்ப விமானம் வந்து இறங்குகிறது. அனுமன் பரதனை கங்கை கரையில் விட்டுவிட்டு ராமன் இருக்கும் புஷ்ப விமானத்திற்குள் வந்து தாவி ஏறிக்கொள்கிறான். ராமனுக்கு பரதனை அடையாளம் காட்டுகிறான். சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு ஒப்பில்லாத வார்த்தை, ஈன்றவள் பகைங்கனை காண்டி என்று அனுமன் பரதனை ராமனுக்கு அறிமுகப்படுத்துவதாக. ஸோ பரதன் ராமனை வந்து பார்க்கிறான். எல்லோரும் தரையில் இறங்குகிறார்கள். பரதன், இலக்குவன் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்கிறார்கள். இலக்குவன் பரதனுடைய காலடியில் வீழ்ந்து வணங்குகிறான். அவனை பரதன் எடுத்து தழுவிக் கொள்கிறான். தன் காலடியில் வீழ்ந்த இலக்குவனை பரதன் எடுத்து தழுவிக் கொள்கிறான். இன்றைய கட்டத்தில் சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் அமைந்தது. அந்த பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். சென்றைய வகுப்பின் இறுதி பாடல் கார்த்திக். ஊடுரு கமலக் கண்ணீர் திசைதொறும் சிவிரி ஓட தாளொடு தடக்கை ஆறத் தழுவினன் தனிமை நீங்கி காடுரைந்துரைந்த மெய்யோ கையறு கவலை கூற நாடுரைந்துரைந்த மெய்யோ நைந்தது என்று உலகம் நைய என்பது கம்பனுடைய பாடல். சென்ற வகுப்பில் சொன்னேன், கம்பன் ஒரு பட்டிமண்டபம் நடத்துகிறான். ஊடுரு கமலக் கண்ணீர் திசைதொறும் சிவிரி ஓட. சிவிறுதல் என்றால் வீசுதல், பறத்தல், செதறுதல் என்று பொருள். ஊடுரு கமலக் கண்ணீர். கமலக்கண்ணீர் என்பது பரதனுடைய தாமரை கண்ணீர். அவன் இலக்குவனை தழுவிக் கொள்கிறான். கண்ணீர் ஆறாக பெருகுகிறது. எல்லா திசைகளும் அந்த கண்ணீர் வெள்ளம் பெருகி ஓடுகிறது. தாழ் தொடு தடக்கை.
பரதனுடைய தோளிலிருந்து முழங்கையை தொடும் முழங்காலை தொடும் அளவு நீண்ட கைகள் உடையவன், தாழ் தொடு தடக்கை ஆற தழுவினன். இலக்குவனை அணைத்துக் கொள்கிறான். ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அங்கிருந்த எல்லோரும் இரண்டு உடல்கள் ஒன்றை ஒன்று தழுவிக் கொள்கின்றன. ரெண்டு உடலையும் பார்த்தா வற்றலாக போய் ரொம்ப ஒல்லிக்குச்சியா இருக்கக்கூடிய ரெண்டு உடம்பு, எந்த விதமான சதை கொழுப்பும் அந்த ஒரு நிரம்பலும் இல்லாமல் ஒட்டி உலர்ந்து போன இரண்டு உடம்புகள் ஒன்றை ஒன்று தழுவிக் கொள்வதை ஊர் மக்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் நைந்து போகிறார்கள். அவர்கள் ஏன் நைந்து போகிறார்கள் என்றால், இந்த நைந்து போன இரண்டு உடல்களில் எது மிகவும் நைந்து போயிருக்கிறது என்று எண்ணி அதற்கு விடை காண முடியாமல் உலகத்தார் நைந்து போகிறார்கள் என்பது கம்பனுடைய கற்பனை. தனிமை நீங்கி காடு உறைந்து உலைந்த மெய்யோ, ராமனுடைய தனிமை நீங்குவதற்காக, ராமனுக்கு துணையாக, ராமனுக்கு யாருமே இல்லையே என்ற நிலைமை ஏற்பட்டு விடாமல் ராமனுடைய தனிமை நீங்க காடு உறைந்து உலைந்த மெய், ரெண்டு உடம்பும் உலைந்து போயிருக்கிறது, வற்றி ஒல்லி குச்சியா, ஒண்ணுமே சத்து என்பது எதுவும் இல்லாமல் எலும்பு கூட்டுக்கு தோல் போத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உலைந்த உடம்புகள், இரண்டு உடம்புகளும் உலைந்தமை. இலக்குவனுடைய உலைந்தமை, பரதனுடைய உலைந்தமை. என்ன வித்தியாசம்? இலக்குவன் காடு உறைந்து உலைந்த மெய்யினன் ஆனான், பரதன் நாடு உறைந்து உலைந்த மெய்யினன் ஆனான். காட்டில் இருந்தாலும் சரி, ராட்டில் இருந்தாலும் சரி, ரெண்டு பசங்களும் சாப்பாடு எதுவும் இல்லாமல் அண்ணன் என்ன காய்கனி உண்டுகிறார்களோ அது மட்டும், ரெண்டு பேருமே 14 வருஷம் தூங்கலை என்று கொள்ளலாம். இன்று இரண்டு உடல்களும் காடுறைந்து உலைந்த மெய்யோ நாடுறைந்து உலைந்த மெய்யோ, இந்த இரண்டில் எது மிகவும் நைந்தது என்று உலகம் நைந்தது என்பது கம்பனுடைய கற்பனை. இன்ற வகுப்பில், சென்ற வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். அடுத்த பாடல். இப்பொழுது சகோதரர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பரதன் இலக்குவன் சந்திப்பு நடந்தது. ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்கிறார்கள். பரதன் ராமன் சந்திப்பு நிகழ்ந்தது. எல்லோரும் சீதையின் பாதத்தில் வந்து வழங்குகிறார்கள். எப்படி? பரதன் இலக்குவன் ராமன் எல்லோரும் முடிந்த பிறகு, மூவர்க்கும் இளைய வள்ளல் முடிமிசை முகிழ்த்த கையன், தேவர்க்கும் தேவன் தாளும் செறி கடல் இளவல் தாளும், பூவர்க்கும் பூ வர்க்கம் பொழிந்து வீழ்ந்தான் எடுத்தனர் பொருந்த புள்ளி, வாவிக்குள் அன்னம் அன்னாள் மலர் அடித்தளத்து வீழ்ந்தான். செய்தியெல்லாம் சொல்லப்படுவது சத்ருகனனை பற்றி. மூவர்க்கும் இளைய வள்ளல், இவனுக்கு 3 அண்ணன்மார்கள், ராமன், பரதன், இலக்குவன் ஆகிய மூவர்க்கும் இளைய, எல்லோருக்கும் கடைசியாக பிறந்த 4வது பிறந்த தம்பி. மூவர்க்கும் இளைய வள்ளல் முடிமிசை முகிழ்த்த கையன், தன்னுடைய கை இரண்டையும் தலைமையில் கூப்பிக்கொண்டு முடிமிசை முகிழ்த்த கையன். தேவர்க்கும் தேவன் தாள், இது ராமனுடைய தாள். தேவர்க்கும் தேவர், அவன் ராமன், அவனுடைய தாளும். செறி கடல் இளவல் தாளும், ராமனுக்கு இளவல் 2 பேர் அங்கு இருக்கிறார்கள். சதுர்கனனுக்கு மூத்தவர்கள் பரதன் அண்டு இலக்குவன். அவர்கள் இருவருடைய தாளிலும் பூ வர்க்கம் பொழிந்து வீழ்ந்தான். வர்க்கம் என்பது ஒரு தொகுதி, இல்லைன்னா ஒரு கூட்டம், இல்லைன்னா ஒரு குழு, ஒரு குரூப். ஏராளமான பூக்களை ராமனுடைய பாதத்திலும் பரதன் இலக்குவனுடைய பாதத்திலும் பொழிந்து சத்ருகன் வீழ்ந்தான். அவனை மூவருமாக எடுத்து புல்லிக் கொள்கிறார்கள். புல்லுதல் என்றால் ஆறத் தழுவுதல். காலில் விழுந்தவனை உடனே எடுத்து மூவரும் ஆற தழுவி அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். இந்த மூவருடைய கையில் இருந்தும் விடுபட்ட சத்ருகனன் அடுத்தபடியாக வாவிக்குள் அன்னம் அன்னாள் மலர் அடித்தளத்து வீழ்ந்தான். சீதையினுடைய பாதத்தில் விழுந்து சத்ருகனன் வணங்குகிறான். சீதையை சுட்டும் சொல்லாக கம்பன் தருவது வாவிக்குள் அன்னம் மன்னான். வாவி என்பது குளம் அல்லது பொய்கை. அதற்குள் இருக்கக்கூடிய அன்னம் போன்றவள்,
குளத்தில் இருக்கக்கூடிய பொய்கையில் இருக்கக்கூடிய அன்னம் போன்றவள் சீதை அவளுடைய அடித்தளத்தில் வீழ்ந்து வணங்கினான் சத்ருக்னன். அடுத்த பாடல் இது எடுத்துடலாம். என்ன ஒரு டீட்டெயில்டா கம்பன் போறான் பாருங்க. அந்த புஷ்ப விமானத்தில் யாரெல்லாம் ஏறிக்கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். புஷ்ப விமானம் இலங்கையை விட்டு, அதுவும் போர்க்களத்தில் இருந்து புறப்படும் பொழுது அரக்கர் சேனை முழுவதும் ஏறுகிறது. வீடணன் ஏறிக்கொள்கிறான். சுக்ரீவன், அவனுடைய சேனை, நளன், நீலன், அனுமன், அங்கதன் என்று எல்லோரும் ஏறிக்கொள்கிறார்கள். புஷ்ப விமானம் நந்தியம்பதியில் வந்து இறங்குகிறது. நந்தியம்பதியில் இவர்கள் பார்க்கிறார்கள், பரதன் சத்ருகனன் இருவரும் இருக்கிறார்கள், தாய்மார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஸோ ராமன் காட்டுக்கு போனவன் ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேர் தான் போயிருக்காங்க. 3 பேர் போனதுக்கு பதிலாக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. 70 வெள்ளம் சேனை. அது மட்டும் இல்ல, அத பாதி வழியில சீதை வந்து கிஷ்கிந்தை வந்த போது நிறுத்தி, நான் ஒரே ஒரு பொம்பளை தான் இங்க இருக்கேன், இது வந்து சரிப்படாது, எல்லா இந்த வானரர்களுடைய பொண்டாட்டிகள்லாம் கூட்டுவாங்க, அவங்களுடைய குடும்பத்திலாம் கூட்டுவாங்கன்னு சீதை சொல்ல, அவர்கள் எல்லோரும் வந்து ஏறிக்கொள்ள, ஸோ 3 பேர் போனவர்கள் திரும்ப வரும் பொழுது ஒரு பெரும் கூட்டமாக வருகிறார்கள். ஆப்வியஸ்லி பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கூட இருக்கிற தாய்மார்களுக்கும் யார் யார் என்னன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பணி ராமன் உடனே செய்கிறான். தான் கூட்டிக் கொண்டு வந்த எல்லோரையும், அதே போல தன்னுடைய தம்பிமார் தாயார்மாரையும் ஒரு குழுவிற்கு மற்றொரு குழுவினரை அறிமுகம் செய்து வைக்கின்றான் இராமன். இதை மறக்காமல் கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் பதிவு செய்கிறான். புரோட்டோகால் இல்லைன்னா டீட்டெயில், இதை எந்த விதத்திலும் விட்டு கொடுப்பவன் அல்லன் கம்பன். பாடலை பார்க்கலாம். சார், கேமரா மட்டும் கொஞ்சோண்டு கீழே பண்ண முடியுமா? கொஞ்சம் கவர் ஆக மாட்டேங்குது. இப்போ இது ஓகே சார். தேங்க்யூ. பின்னிணை குரிசில் தன்னை பெருங்கையால் வாங்கி வீங்கும் தன்னிணை தோள்கள் ஆற தழுவிய தம்பிமாருக்கு இன் உயிர் தனைவர் தம்மை காட்டினான் இருவர் தாளும் மண் உயிர்க்கு ஊமை கூற வந்தவர் வணக்கம் செய்தார். பின் இணை குரிசில் தன்னை, தனக்கு பின்னாக தனக்கு பின் தோன்றிய குரிசில், பெரியவர்கள், சான்றோர்கள், ஆண்மை மிக்கவன், சான்றாண்மை மிக்கவன், பெரியவன், நல்லவன், அந்த 2 குரிசில்களையும் பெருங்கையால் வாங்கி, என கீழே விழுந்தவர்கள் இல்லை, இலக்குவன் கூடவே இருக்கிறான். இப்பொழுது வணங்குபவர்கள் பரதனும் சத்ருகனனும். பின்னிணை குரிசில் தன்னை பெருங்கையால் வாங்கினா கடக்கவே வாங்குறதில்லை, அவர்கள் இருவரையும் தூக்கி எடுத்து அணைத்து வீங்கும் தன் இணை தோள்கள், இணை என்பது பேர் 2, தன்னுடைய இணை தோள்கள் 2ம் ஆற தழுவி அத்தம்பிமாருக்கு, எந்த தம்பிமாரை இவன் ஆற அணைத்துக் கொள்கிறானோ அந்த தம்பிமாருக்கு இன்னுயிர் துணைவர் தம்மை காட்டினான். இன்னுயிர் துணைவர் சுக்ரீவன், அனுமன், வீரணன், அங்கதன், நீலன், நளன் என்று எல்லோரும். இருவர் தாளும் மண்ணுயிர்க்கு ஓமை கூற வந்தவர் வணக்கம் செய்தார். இருவர் தாளிலும் வந்தவர் வணக்கம் செய்தார். வந்தவர் எப்பேற்பட்டவர்கள் என்றால், இந்த உயிர்கள் போல ஓமை கொள்ள, இந்த உயிர்களுக்கு ஓமை என்று சொல்லத்தக்க மண் உயிர்க்கு, மண்ணுதல் என்றால் நிலை பெறுது, அப்பேற்பட்ட ஓமை கூற தக்கவரான சுக்ரீவன், அனுமன், அங்கதன், நீலன், நளன், வீடணன் எல்லோரும் 2 தம்பிமாருக்கும் வணக்கம் செய்கிறார்கள். பின்னிணை குரிசில் தன்னை பெருங்கையால் வாங்கி வீங்கும் தன் இணை தோள்கள் ஆற தழுவிய தம்பிமாருக்கு இன்னுயிர் துணைவர் தம்மை காட்டினான் இருவர் தாளும் மண்ணுயிர்க்கு ஓமை கூற வந்தவர் வணக்கம் செய்தார். அடுத்த பாடல். குறக்கினத்து அரசை, சேயை, குமுதனை,
சாம்பன் தன்னை செருக்கிளர் நீலன் தன்னை மற்றும் அத்திறத்தினோரை அறக்கருக்கு அரசை வெவ்வேறு அடைவினின் முதன்மை கூறி மறுக்கமழ் துடையல் மாலை மார்பினன் பரதன் நின்றான். அவர்கள் மண்ணுயிர்க்கு ஊமை கூற வந்தவர் இருவர் தாளுக்கும் வணக்கம் செய்தார் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். அந்த வந்திருந்த ராமனுடன் வந்திருந்த கூட்டத்தார் எல்லோரும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் வணக்கம் சொல்ல, பரதன் அவர்களுக்கு மறு வணக்கம் செய்கிறான், எதிர்ச்சீர் செய்கிறான் என்று கொள்ளலாம். யாரையெல்லாம்? குரக்கினத்து அரசை, இவன் சுக்ரீவன். குரக்கினத்து அரசை சேய், சேய் என்பது பல இடங்களில் கம்பனின் சுற்றப்படுவது வாலியினுடைய சேய். அங்கதன் குரக்கினத்து அரசை வாலியின் சேயை குமுதனை சாம்பந்தன்னை செரு கிளர் நீலந்தன்னை. செரு என்றால் போர். அவர் ரொம்ப ஆர்வமுடன், ரொம்ப வலிமையுடன், ரொம்ப உற்சாகத்துடன் கிளர்ந்து எழுந்து போர் செய்யக்கூடிய நீலன் செரு கிளர் நீலந்தன்னை மற்றும் அத்திரத்தினோரை, இதே போன்ற வலிமை ஆற்றல் உடைய எல்லோரையும் அறக்கருக்கு அரசை. ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும் இங்க. குரக்கினத்து அரசை, சேயை, குமுதனை, சாம்பந்தன்னை, செருக்கிளர் நீலந்தன்னை. ஸ்பெசிபிக் எக்ஸ்க்ளூஷன் இஸ் அனுமன். ஏனென்றால் அவன் ஏற்கனவே பரதனை சந்தித்து விட்டான். எனவே பாக்கி இருப்பவர்களை மட்டும் குரக்கினத்து அரசை, சேயை, குமுதனை, சாம்பந்தன்னை, செருக்கிளர் நீலந்தன்னை மற்றும் அத்திரத்தினோரை, இதே போன்ற திறம், இரவு என்ற வலிமை, இதே போன்ற ஆற்றல் உடைய எல்லோரையும், அப்புறம் அறக்கற்கு அரசை, இவன் வீடனன், இவை எல்லோரையும் பரதன் மறுக்கமழ் துடையன் மாலை மார்பினன் நின்றான். பரதன் நின்றான். எவ்வாறு நின்றான்? முதன்மை கூறி. முதன்மை என்பது வணக்கம், அவங்களுக்கு உண்டான முதல் மரியாதை என்று கொள்ளலாம், முகமன் என்று கொள்ளலாம். அவர்களுக்கு தகுந்தபடி வணக்கம் செய்து வெவ்வேறு அடைவினின் முதன்மை கூறி. இது ரொம்ப முக்கியம். வெவ்வேறு அடைவினின், யார் யாருக்கு எப்படி எப்படி வணக்கம் செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கு எப்படி எப்படி முதன்மை கூற வேண்டுமோ. இதுல இந்த இடத்தில் அரசன் அல்லது அரசனாக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறவன் பரதன். ராமன் இப்பதான் வந்திருக்கான், வனவாசத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறான். 14 ஆண்டு காலமாக நந்தி எம்பதியில் இருந்த எல்லோருக்கும் தலைவனாக அங்கீகரிக்கப்பட்டவன் பரதன். எனவே அவன் மரபுப்படி, புரோட்டோகால் படி, முறைப்படி யார் யாருக்கு எவ்வாறு முகமன் கூறி முதன்மை கூறி வணக்கம் சொல்லி அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப, அவரவர்கள் செம்மைக்கு ஏற்ப வெவ்வேறு அடைவினில் முதன்மை கூறி மறு கமழ் துடையல். துடையல் என்றால் மாலை, மாலை என்றாலும் மாலை, மறு மனமுள்ள வாசனை மிக்க மலர்கள் கொண்ட மறு கமழ் துடையல் மாலை மார்பினன் பரதன் முதன்மை கூறி நின்றான். எல்லோருக்கும் வணக்கம் கூறி, எல்லோருக்கும் அப்ராப்ரியேட் மெத்தட்ல வணக்கம் செய்து பரதன் நின்றான். அடுத்த பாடல் இது எடுத்துடலாம். சகோதரர்கள் எல்லோரும் அறிமுகமாகிவிட்டது, தாயார் அறிமுகமாயிற்று. சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். கைகேயிக்கு முதன்மை கொடுத்து ராமன் கைகேயின் தாள்களில் முதலில் வணங்குகிறான், பிறகுதான் கோசலையை வணங்குகிறான் என்பதெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாருடைய அறிமுகமும் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக அங்கே வருபவன் நாட்டின் அமைச்சன் சுமந்திரன். இவன் தான் ராமனை காட்டிற்குள் கொண்டு விட்டவன். ராமனை கடைசியாக வனவாசம் செல்வதற்கு முன்னால் பார்த்தவன் சுமந்திரன். அவன்தான் வனவாசம் போகும் பொழுது ராமன், இலக்குவன், சீதை மூவரையும் தேரில் ஏற்றி கொண்டு அயோத்தி நீங்கி காட்டுக்கு சென்று பாதி வழியில் தேரை திரும்பி அயோத்திக்கு இழுத்து கொண்டு வந்து ராமன் அங்கிருந்து நடந்து காட்டுக்குள் செல்ல கடைசியாக பார்த்தவன் சுமந்திரன். அந்த சுமந்திரன் மந்திரி, தேர்வலவன், அது வேற விஷயம். மந்திரி அவன் வந்து ராமனை பார்க்கிறான். சுமந்திரன் வரும் பொழுது
ராமன் வருகிறான் என்ற செய்தி 14 ஆண்டுகள் முடிந்தவுடன் ராமன் வந்து விடுவான் என்பது தெரியும். சுமந்திரன் மட்டும் வந்தா, சுமந்திரன் பர்ஹாப்ஸ் அங்கேயே தான் இருக்கான்னு வைத்துக் கொள்ளலாம், நந்தியம் கிராமத்திலேயே. சோ அவனுடன் குறுநில மன்னர்கள் எல்லோரும் வருகிறார்கள் ராமனை வரவேற்பதற்காக, ராமனை சந்திப்பதற்காக, ராமனுடைய வருகையை கொண்டாடுவதற்காக. ஜெயரதன் சக்கரவர்த்தி, எனவே அவனுக்கு கீழ்ப்பட்ட, அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட குறுநில மன்னர்கள், அவனுக்கு கப்பம் கட்டும் மன்னர்கள் என்று கொள்ளலாம். அவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். எல்லோருமாக வந்து ராமனை பார்க்கிறார்கள். இதுவும் பதிவு செய்யப்படுகிறது அடுத்த பாடலில். கார்த்திக். மந்திர சுற்றத்துள்ளார் தம்மொடும் வயங்கு தானை தந்திரத் தலைவரோடும் தமரொடும் தரணியாளும் சிந்துரக் களிறு போல்வார் எவரடும் சேனையோடும் சுந்தரத் தடத்தோள் வெற்றி சுமந்திரன் தோன்றினான். ஆள் என்பது அசை, தோன்றினானால் ஆள் என்பது அசை. சுமந்திரன் தோன்றினான், இதுதான் செய்தி. எப்பேற்பட்ட சுமந்திரன்? சுந்தரத் தடத்தோள், அழகான பெரிய தோள்களை உடையவன். வெற்றி சுமந்திரன், செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் வகையில் சமத்காரமாக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய, எப்பொழுதும் வெற்றியையே நாடிக்கொண்டிருக்கிற, எப்பொழுதும் வெற்றியையே பெறுகின்ற சுந்தர தடத்தோள் வெற்றி சுமந்திரன் தோன்றினான். இதுதான் செய்தி. எப்படி தோன்றுகிறான்? யாரோடும் தோன்றுகிறான்? சேனையோடும். கீழே மேல போறேன். சேனையோடும் சிந்துரக் களிறு போல்வார் எவருடும், யானை போன்ற வீரமுடைய, யானை போன்ற வலிமை உடைய சிந்துரக் களிறு போல்வார் எவருடும். இந்த சிந்துரக் களிறு போல்வார் யார்? தரணி ஆளும் சிந்திரக் களிறு போல்வார். குறுநில மன்னர்கள், தயரதனுக்கு அடிமைப்பட்டவர்கள், தயரதனுக்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள். தரணி ஆளும் சிந்துர களிறு போல்வார் எவருடும், எல்லாரோடும், அவர்களுடைய சேனையோடும், அயோத்தியின் சேனையோடும், வயங்கு வயங்கு தானை தந்திர தலைவரோடும். தானை தலைவர், தானை என்பது சேனை, சேனை உடைய தலைவர்கள். தந்திரம் என்பது போர் தந்திரம், போர் வினை தந்திரம் என்று கொள்ளலாம். வயங்கு தானை தலைவரோடும் தமரோடும், சுற்றத்தார்கள் எல்லோருடைய உறவுகாரர்கள் எல்லோருடனும், வயங்குதானை தந்திர தலைவரோடும் தமரோடும், மந்திர சுற்றத்துள்ளார் தம்மோடும், தன்னுடைய மந்திர சபையில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றத்தார் உறவுகாரர்கள் அல்லது நண்பர்கள் எல்லோருடனும், மந்திர சுற்றத்துள்ளார் தம்மோடும் வயங்குதானை தந்திர தலைவரோடும் தமரோடும் தரணியாளும் சிந்துரக் களிறு போல்வார் எவருடும் சேனையோடும் சுந்தரத் தடந்தோள் வெற்றி சுமந்திரன் தோன்றினான் என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். இவர்கள் எல்லோருக்கும் நிறைய பேர் வந்து பார்க்கிறாங்க. குறிப்பாக சுமந்திரன், நான் சொன்னேன், இவன் தான் கடைசியாக ராமனை காட்டுக்குள்ளே வந்து விட்டவன். அதன் பிறகு யாரும் பார்க்கவில்லை. அழுகையும் உவகைதானும் தனித்தனி அமர் செய்தேற, சுமந்திரன் ராமனை பார்த்திருக்கிறான். பின்னர் எப்பொழுது பரதனுடன் சுமந்திரனும் வருகிறான், திருவடி வாங்கிக் கொள்ளும் படலத்தில் ராமனை காட்டுக்குள்ளே கொண்டு விடுகிறான். பிறகு பரதனுடன் வருகிறான், குகனை பார்த்து பரதனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். பிறகு பரதனுடன் ராமனை சென்று பார்க்கிறான். கடைசியாக பார்த்தவன் அந்த சித்திரகூடத்தில் சுமந்திரன். அவன் அழுகையும் உவகைதானும் தனித்தனி அமர் செய்து ஏற, தொழுதனன் எழுந்து விம்மி சுமந்திரன் நிற்றலோடும், தழுவினன் இராமன் மற்றை தம்பியும் அணைய நீரான், வழு இனி உளது அன்று இந்த மாநில கிழத்திக்கு என்றான். அழுகையும் உவகைதானும். சுமந்திரனுக்கு ராமனை பார்த்தவுடன் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அழுகை. அதே சமயத்தில் மீண்டு வந்து விட்டானே என்ற சந்தோஷம். அழுகை, அவனை பிரிந்துள்ளோமே, நான் சொன்னது போல காட்டிற்குள் கொண்டு விட்டு அவன். அழுகையும் உவகைதானும், ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு போர் செய்து கொண்டு தனித்தனி அமர் செய்து
ஏற அழுகை பொங்குகிறது, உவகை பொங்குகிறது. இரண்டும் ஒன்றோடொன்று போர் செய்து போட்டியிட்டு கொண்டு பொங்கி எழ தொழுதனன் ராமனை தொழுகிறான். எழுந்து விம்மி அவ்வாறு கீழே விழுந்து அவன் எழுந்து சுமந்திரன் நிற்றலோடும் அவனை ராமன் தழுவிக் கொள்கிறான். மற்றை தம்பியும் அணைய நீரான். மற்றை தம்பி என்பது இங்கே இலக்குவன் மட்டுமே. ஏனென்றால் பரதன், சத்ருகனன், சுமந்திரன் எல்லோரும் ஏற்கனவே ஒரே இடத்தில் தான் இருக்கிறார்கள். 14 ஆண்டு காலம் கழித்து பார்ப்பவன் இப்பொழுது மற்றை தம்பி என்பவன் இலக்குவன். மற்றை தம்பியும் அணைய நீரான். அதே போல தன்மை உடையவன். நீர்மை, நீர்மை என்பது தன்மை, அதே குணமுடையது, அதே தன்மையானவன். வழு இனி உளது அன்று இந்த மாநில கிழத்திக்கு என்றான். இந்த மாநில கிழத்தி அரசாட்சி அல்லது இந்த இந்த ராஜ்யலட்சுமி என்று கொள்ளலாம். மாநில கிழத்தி என்பது ராஜ்யலட்சுமி. இந்த ராஜ்யலட்சுமிக்கு இனி எந்த விதமான பிழையோ மறுவோ குற்றமோ எதுவும் இல்லை என்று சுமந்திரன் சொல்கிறான். ஏனென்றால் ராமன் வந்து விட்டான், இனி அரசுரிமையை ஏற்றுக்கொள்ளப் போகிறான் என்பதை உன்னி வழு இனி உளது அன்று, இனிமே இருக்கவே போவதில்லை. யாருக்கு? இந்த ராஜ்யலட்சுமிக்கு, இந்த மாநில கிழத்திக்கு என்று சுமந்திரன் சொல்லுகிறான். அடுத்த பாடல். ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் வகுப்பில், ரொம்ப பர்பஸாக சொன்னேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நந்தியம்பதியில் நடக்கின்றன. இன்னும் யாரும் அயோத்திக்கு போகவில்லை. நந்தியம்பதி டு அயோத்தி எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லப்படவில்லை. இது அருகில் இருக்கலாம், தள்ளியும் இருக்கலாம். தள்ளி இருக்கலாம் என்று நான் கருதுவது அரண்மனை, அரசவை, இதுக்கு என்ன எந்த விதமான சங்காத்தமும் எனக்கு வேண்டாம். இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறது எனக்கு நல்லதோ அவ்வளவு நல்லது என்று பரதன் அந்த ஆடல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ராஜ்யம் எதுவுமே வேண்டாம் என்று எவ்வளவு தூரம் அயோத்தியை விட்டு தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி இருந்தான் என்று கொள்வதற்கு இடம் இருக்கிறது. என்றால் இந்த நந்தியம்பதியிலிருந்து அயோத்திக்கு போவதற்கு புஷ்பக விமானத்தில் செல்கிறார்கள். அந்த நிகழ்வு இங்கே சொல்லப்படுகிறது. ராமன் சொல்லுகிறான், ஏறுக சேனை எல்லாம் விமான மீது என்று தன்போல் மாறிலா வீரன் கூற வந்துள அணிக வெள்ளம் ஊறியிரும் பறவை வானத்து எழிலில் ஒடுங்குமா போல் ஏறி மற்ற இணைய வீரன் இணை அடி தொழுதது அன்றே. ஏறுக சேனை எல்லாம் விமான மீது என்று எல்லா சேனைகளையும் புஷ்ப விமானத்தில் ஏறச் சொல்லி, ஏறுக சேனை எல்லாம் விமான மீது என்று தன்போல் மாறு இலா வீரன், இவன் ராமன், இவனுக்கு இணை, இவனுக்கு ஈக்குவல், இவனுக்கு சமம் என்று சொல்லப்படுவதற்கு மாற்று ஒருவர் இல்லாதவர், தன்போல் மாற்று இல்லாத வீரன், தன்போல் மாறு இல்லாத வீரன் கூற வந்துள்ள அணிக வெள்ளம். அணிகம் என்றால் சேனை, ஆர்மி, படை. ஊறியிரும் பறவை வானத்து எழிலியுள் ஒடுங்குமா போல். பறவை என்பது கடல், எழிலி என்பது மேகம். நிலத்தில் இருக்கக்கூடிய கடல் வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்திற்குள் சென்று அடைந்தது போல இந்த படைகள் எல்லாம் கீழே இருக்கின்றன. புஷ்ப விமானம் மேலே போகப் போகிறது என்று ஊறியிரும் பறவை வானத்து எழிலியுள் ஒடுங்குமா போல ஏறி மற்ற இணைய வீரன் இணை அடி தொழுதது அன்றே. ராமனுடைய பாதத்தில் எல்லோரும் விழுந்து பணிகிறார்கள். அடுத்த பாடல். இந்த புஷ்ப விமானத்தில் இவ்வளவு பேர் பாருங்க, 70 வெள்ளம் சேனை, குரங்கு இருக்கு, வீடனுடைய சேனை இருக்கு, வீடனன், குரங்கு, அரக்கி, வானர சேனையுடைய பெண்டாட்டிமார், மகளிர் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேர் ஏறின அப்புறமும் உரை செய்யின் உலகம் உண்டான் மணி அணி உதரம் ஒவ்வா கரை செய்யல் அரிய வேத குருமுனி கையும் ஒவ்வா விரை செறி அலங்கல் மாலை புட்பக விமானம் என்றென்று உரை செய்து வானுளோர்கள் ஒன் மலர் தூவி ஆர்த்தார். அடேங்கப்பா, எப்பேற்பட்ட புஷ்பக விமானம் ஐயா இது! இதற்கு இணையாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களால் எதையுமே சொல்ல முடியவில்லையே என்று விண்ணில் இருக்கும் தேவர்கள் எல்லோரும் அந்த மாதிரி இதற்கு ஈக்குவல், இதற்கு சமம், இதற்கு
கம்பேரிசன் ஏதாவது சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி மலர் ஒளி மிகுந்த மலர்களை தூவி வானத்தில் இருந்து ஆர்த்தார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். புஷ்ப விமானத்தின் மேலும் ராமன் எல்லோர் மேலேயும் புஷ்பங்களை சொரிந்து மலர்களை சொரிந்து அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். 2 உதாரணங்கள் சொல்கிறார்கள். இந்த புஷ்ப விமானத்திற்கு இணையாக சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்லலாம், எவ்வளவு பெரிது என்பதற்காக. ஒன்று திருமாலுடைய வயிறு. உரை செய்யின் இதற்கு கம்பேரிசன், இதற்கு நிகர், இதற்கு சமம் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எண்ணினால், உரை செய்ய புகுந்தோமானால், இதற்கு இணை இதற்கு நிகர் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்போம் என்று நாங்கள் முயன்றால், உரை செய்யின் உலகம் உண்டான் மணி அணி உதரம் ஒவ்வா. உலகம் உண்டான் திருமால், எல்லா உலகத்தையும் தன் வயிற்றுக்குள் அடக்கி கொண்டவன். அவனுடைய அந்த உதரம், அந்த வயிறு, அதை விட இந்த புஷ்ப விமானம் பெருசா இருக்கியா. உலகம் உண்டான் மணி அணி உதரம் ஒவ்வா என்று அதை உவமையாக சொல்ல போனால் அது ஒவ்வாது, தட் இஸ் நாட் அப்ராப்ரியேட், அது கரெக்ட் உவமை இல்லை என்று அதை தள்ளி வைக்கிறார்கள். கரை செயல் அறிய வேத குறுமுனி கையும் ஒவ்வா. எல்லா கடலையும் தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்தி குடித்தானே அகத்தியன், அவனுடைய குறுமுனி, குறுமுனி என்பவன் அகத்தியன், அவனுடைய கை அது ரொம்ப பெருசா இருக்கணும், ஏன்னா எல்லா கடலையும் அதுக்குள்ள வச்சு குடிச்சவன். அந்த அப்பேற்பட்ட கை இந்த புஷ்ப விமானத்துடைய பரப்பு, புஷ்ப எவ்வளவு பெருசு என்றால் அதற்கு அகத்தியனுடைய கையும் சரி வராது என்று உரை செய்யின் உலகம் உண்டான் மணி அணி உதரம் ஒவ்வா. கரை செயல் அறிய வேத குறுமுனி கையும் ஒவ்வா. விரை செறி அலங்கல் மாலை புட்புக விமானம் என்றென்று உரை செய்து வானுளோர்கள் ஒன்மலர் தூவி ஆர்த்தார். உலகம் உண்டான் என்பது திருமாலை குறித்து சுட்டும் மொழி. கம்பன், கம்பனுக்கு முன்னால் இதை மிக அழகாக சொல்லியவர் நம்மாழ்வார். அவருடைய பாசுரம் ஒன்றையும் பார்த்து விடலாம். கார்த்தி, கார்த்தி, இதுக்கு வால் இதுக்கு ஒரு இல்லையே சார் நமக்கு? அப்படியா? சரி, நானே சொல்றேன் அந்த பாடலை. சாரி, உங்களுக்கு தரல, ஐம் சாரி. நாளும் எழ நிலம் நீரும் எழ விண்ணும் கோளும் எழ எரி காலும் எழ மலை தாளும் எழ சுடர் தானும் எழ அப்பன் ஊழிய உலகம் உண்ண ஊனே. உலகம் உண்ண, உலகத்தை உண்டவன் திருமால். அவன் எல்லா உலகத்தையும் தன்னுடைய உதரத்தில் அடக்கி கொள்ளும் பொழுது எல்லா உலகமும் அவனுக்கு ஊன் ஆக ஊனே. ஊழி எழ, ஊழி என்பது பசி, புதிய வார்த்தை. நாளும் எழ, நாள், நிலம், நீர், விண், கோள் என்று எல்லாம் அழிந்து போக அவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள் அடங்கி கொண்டவன் உலகம் உண்டான். நாளும் எழ, நிலம் நீரும் எழ, விண்ணும் கோளும் எழ, எரிகாலும் எழ, மலை தாளும் எழ, சுடர் தானும் எழ, அப்பன் ஊழி எழ, அவனுடைய பசி, அவன் ஊழி எழ உலகம் உண்டான் ஊனே என்று திருமால் உடைய உலகம் உண்டான் என்பதை திருமாலாக சுட்டுகிறார் நம்மாழ்வார். அடுத்த பாடல். அசனியின் குழுவும் ஆழி ஏழும் ஒத்து ஆர்த்து என்ன விசையுறு முரசும் வேதத்து ஓதையும் விழிகொள் சங்கும் இசையுறு குரலும் ஏத்தின் அரவமும் எழுந்து பொங்கி திசை உறச் சென்று வானோர் அந்தரத்து ஒலியின் தீர்ந்த. ஒரு மாபெரும் ஓசை எழுகிறது. எல்லோரும் நந்தி கிராமத்தை விட்டு புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு சென்று சேருகிறார்கள். அசனி என்பது இடி, ஒரு இடி இல்லை, அசனியின் குழுவும் ஏராளமான இடிகள். அசனியின் குழுவும் ஏராளமான இடிகள். ஆழி ஏழும், ஆழி என்பது கடல், 7 கடல்களும் சேர்த்து ஒத்து ஆர்த்த என்ன, அப்பேற்பட்ட ஒரு பேரொலி. அதோட விசையுறு முரசும்
வேதத்து ஓதையும், வேதம் என்பது ஓதை என்பது சப்தம், கடல் பொதுவாக. வேதத்து ஓதையும் விழிகொள் சங்கும் இசையுறு, விழிகொள் சங்கும் சங்கினுடைய ஓசை, இசையுறு குரலும் ஏத்தின் அறவும், ஏத்துதல் என்றால் தோத்திரம் பாடுதல், புகழுதல், ஏத்துதல், எல்லா இந்த சத்தமும் எழுந்து பொங்கி திசை உற, எல்லா திசைகளுக்கும் எல்லா திக்குகளுக்கும் சென்று வானோர் அந்தரத்து ஒலியின் தீர்ந்த, வானவர்கள் எழுப்பிய, சென்ற பாடலில் பார்த்தோமே ஆசிகள் சொல்கிறார்கள் என்று, அந்த ஓசையை விட அதிகமாக இருந்தது அந்த அந்தரத்து ஒலியின் தீர்ந்த. அந்த அந்த ஒலிக்கு முன்னால் இவை அடங்கி போன, அல்ல அந்த ஒலியை இவை அடக்கின என்று கொள்ளலாம். இதுல ஒரு பார்த்தேனா, சங்கு என்று வழும்பொழுது விழி என்ற சொல் சேர்ந்து சேர்ந்து வருகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. விழிகொள் சங்கும், விழிகொள் சங்கனுடைய ஓசை, சங்கு விழிக்கின்றது. இந்த விழிகொள் சங்கு என்ற வார்த்தையை பார்த்தவுடன் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு பாடல் பலருக்கும் தெரியும். விழிகொள் சங்கு வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ, பாடலை போடலாம் கார்த்திக். விழி சங்கு, விழிகொள் சங்கு இங்க கம்பனுடையது, ஆண்டாளோடது விழிகள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். வெள்ளை விழிசங்கு கம்பனுடைய வரி, விழிகொள் சங்கு என்று புஷ்பக விமானம் நந்தியம்பதியை விட்டு எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு அயோத்தி செல்கின்றது. எடுத்துடலாம், அடுத்த ஸ்லைடை போட்டுடலாம். இது மீட்சிப்படலம், சாரி மீட்சிப்படலம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இது எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். இந்த சென்ற பாடலுடன் மீட்சிப்படலம் நிறைவு பெறுகிறது. மீட்சிப்படலம் என்பது ராமன் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பும் நிகழ்வு, மீட்சி மீளுதல் என்பது. ஸோ அடுத்த படலம் திருமுடி சூட்டு படலம். ராமனுடைய பட்டாபிஷேகம் நடைபெறும் நிகழ்வை சூட்டும் படலம். ஒரு 20-30 பாடல்கள் தான் இருக்கு. சின்ன படலம் கம்பேர்ட் டு மீட்சி படலம் 330 பாடல், கும்பகர்ண வதன படலம் 360 பாடல், மீட்சி படலம் திருமுடி சூட்டு படலம் 20-30. அதே மாதிரி விடைகொடு படலமும் சிறிய படலம் தான். இன்னும் 1 அல்லது 2 வாரங்களில் ராமாயணத்தின் இறுதியை நாம் எய்துவோம். அடுத்த பாடல், முதல் பாடல் திருமுடி சூட்டு படலம். ராமனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ராமன் வனவாசம் முடிந்து நந்தியம்பதி வந்து தம்பியரை சந்தித்து, தாயரை சந்தித்து, சுமந்திரனை சந்தித்து, தன்னுடைய சிற்றரசுகள் எல்லோரையும் சந்தித்து, எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு புஷ்பக விமானம் நந்தியம்பதியிலிருந்து அயோத்தி சென்று அடைகிறது. அயோத்தி சென்று அடுத்த பாடல், நம்பியும் பரதனோடு நந்தியம்பதியை நன்னி, சாரி அந்த பாடல் வைங்க அப்படியே. நம்பியும் பரதனோடு நந்தியம்பதியை நன்னி வம்பியல் சடையும் மாற்றி வயிர்மனை முற்றி மற்றை தம்பியரோடு தானும் தன்புணல் படிந்த பின்னர் உம்பரும் உவகை கூற ஒப்பனை ஒப்பச் செய்தார். நம்பியும் பரதனோடு நந்தியம்பதியை நன்னி, நந்தியம்பதி அங்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தபடியாக வம்பு இயல் சடையும் மாற்றி மயிர் வினை முற்றி. மயிர் வினை, வினை என்பது ஒரு செயல், தலைமுடி திருத்தம் இல்லைன்னா ஒரு 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 முக்கியமான ஒரு சடங்கு என்று எழுதுகிறார்கள் சில உரையாசிரியர்கள். நானும் பார்த்துருக்கேன், பூனல் போடும்போது ஒரு லேசா 2 மயிர் எடுப்பாங்க. அந்த மாதிரி மயிர் வினை முற்றி மற்றை தம்பியரோடும் தானும் தன் புனல் படிந்த பின்னர், நல்ல குளிர்ந்த தண்ணீரில் நீராடிய பின்னர் அவர்களுக்கு ஒப்பனை செய்யப்படுகிறது. உம்பரும் உவகை கூற ஒப்பனை ஒப்பச் செய்தார். ஒப்ப யார் யாருக்கு எப்படி செய்ய வேண்டுமோ, ராமனுக்கு எப்படியோ பரதனுக்கு எப்படியோ என்று ஒவ்வொருக்கும்
அந்த மாதிரி. ஏன்னா ராமன் இலக்குவன் இருவருமே, பரதனுமே சடைமுடி தாங்கி கொண்டுதான் இருக்கிறான். சோ நம்பியும் பரதனோடு நந்தி எம்பதியை நன்னி வம்பு. வம்பு என்ற ஒரு சொல், வம்பு என்ற சொல்லுக்கு புதுமை என்று ஒரு பொருள் இருக்கிறது, நறுமணம் என்ற பொருளும் இருக்கிறது. சடையை மாற்றி, சடை என்பது இவன் காட்டுல 15-14 ஆண்டுகள் இருந்தவன், அந்த சடையை மாற்றி புதுமையான வேறொரு ஹேர் ட்ரெஸ் சொல்லலாம், புதுமையான ஒரு தலைக்கோலம் கொள்ள, அல்லது அதை மாற்றி நறுமணம் மிக்க கோலம் கொள்ள. வம்பு என்பது புதுமையான சடை என்று கொள்ளலாம், புதிய விதமான, பழசு போய் புதுமை, அவ்வளவுதான், டிஃபரண்ட் ஒன் ஆர் ஏ நியூ ஒன். வம்பியல் சடையும் மாற்றி, அல்லது நறுமணம் மிக்க புதிய சடையாக, புதிய ஹெட் கியர் அதை ராமனுக்கு உண்டாக்கி மயிர்வினை முற்றி மற்றை தம்பியரோடு தானும் தன்புணல் உம்பரும் உவகை கூற ஒப்பனை ஒப்பச் செய்தார். இல்லை, நான் ஒரு சின்ன இது பார்த்தேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஒப்பனை செய்தவர்கள் யார்? ஆசிரியர். ஒப்பனை செய்தவர்கள் உம்பரும் ஒப்பனை செய்தார். எவ்வாறு செய்தார்கள்? உவகை கூற, ராமனுக்கு நம்மால ஒப்பனை செய்ய முடிகிறது என்ற அந்த சந்தோஷத்தில் உம்பர் ஒப்பனை செய்தார்கள் என்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சீதை அசோகவனத்தில் இருந்து அழைத்து வரப்படும் பொழுது அவளுக்கு ஒப்பனை செய்தவர்கள் எல்லாம் ரம்பை, மேனகை, திலோத்தமை என்று எல்லோரும் அந்த வானர நாட்டு மங்கையர் தான். அதுபோல வானர நாட்டு ஒப்பனை கலைஞர்கள் வந்து ராமனுக்கு ஒப்பனை செய்தார்கள். அல்லது உம்பரும் உவகை கூற, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற சந்தோஷத்தில் வானோர்கள் எல்லாம் மிதக்க தத்தமக்கு தாங்களே ஒப்பனை செய்து கொண்டார் என்று அமையலாம். வம்பு, வம்பு என்பது நறுமணம் என்று சொன்னேன். சட்டென்று வரக்கூடிய, ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு பாடல் வம்பு என்ற நறுமணம் என்ற பொருளில் வந்தது. அடுத்து அந்த தொடர்பு குறித்து அந்த பாடலையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடல் கார்த்திக். வம்பரா வரிவண்டு, வம்பு அரா, நறுமணம் மாறாத பூ. வம்பரா வரிவண்டு மடம் நார மலம் மது மலர்னர் கொன்றையான் அடியலார் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோள் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் அரூரில் அம்மானுக்காளே. வம்பு அரா வரிவண்டு, நறுமணம் மாற என்பது வம்பு என்பது. அடுத்த பாடல். அடுத்த பாடல். நிருதியின் திசையில் தோன்றும் நந்தி எம்பதியை நீங்கி குருதி கொப்பளிக்கும் வேலோன் முதல் அயோத்தி மேவ சுருதி ஒத்தனை எம்பூன் பரிமணித்தேரின் ஆனான். நந்தியம்பதியில் இருந்து அயோத்தி வந்து சேர்ந்த ராமன். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அயோத்தி மேவ, அயோத்தியை அடைய, இரண்டாவது வரியில அயோத்தி மேவ. ராமன் புஷ்ப விமானத்தில் அயோத்தியை அடைந்து அங்கிருந்து அரண்மனைக்கு அல்லது முடிசூட்டும் இடத்திற்கு அல்லது தன்னுடைய அரண்மனைக்கு செல்வதற்காக இப்பொழுது தேரில் போகிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏறுக சேனை விமானத்தில் என்று ராமன் ஏற அந்த சேனை ராமனை அடிபணிந்தது. அயோத்தி வந்த பிறகு அரண்மனைக்கு போவதற்கு ராமன் தேரில் செல்கிறான் என்பது இங்கே பதிவாகிறது. நிருதியின் திசையில் தோன்றும், நிருதி என்பது தென்மேற்கு திசை, அயோத்திக்கு தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நந்தியம்பதி என்ற ஊர். நிருதியின் திசையில் தோன்றும் நந்தியம்பதியை நீங்கி குருதி கொப்புளிக்கும் வேலோன். பல இடங்களில் ராமனை பற்றி சொல்லப்படும் வார்த்தை இது.
எந்த இடத்திலும் வேல் எய்தி யாரையும் கொன்றதாக, ராமன் கையில் வேல் என்பது கதையில் எந்த இடத்திலும் பிரயோகிக்கப்படாத ஒரு ஆயுதம். ஆனால் வேல் எறிவதிலும் வல்லவன் என்பதை சுட்டுவதற்காக ராமனை குறித்தும் வேலோன் என்று சொல்லப்படுகிறது, இலக்குவனை குறித்தும் வேலோன் என்று சொல்லப்படுகிறது, எந்த விதமான சண்டையும் போடாத பரதனை குறித்தும் வேலோன் என்று சொல்லப்படுகிறது. குருதி கொப்புளிக்கும் வேலோன் கொடிமதில் அயோத்தி மேவ, அயோத்தி செல்வதற்காக என்று கொள்ளலாம். அரண்மனை என்று கொள்ளலாம். வெள்ளை துரக குலங்கள் பூண்டு, வெள்ளை நிற துரகம் என்பது குதிரை, வெள்ளை நிற குதிரைகள் பூண்ட பருதி ஒத்து இலங்கும் சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய பருமணி, பருத்த மணிகள் கட்டிய பருத்த தேர், மணிகள் கட்டிய தேர், தேரின் ஆனான், தேரின் மீது ராமன் ஏறிக்கொள்கிறான். தேரின் மீது ஆனான். நிருதியின் திசையில் தோன்றும் நந்தியம்பதியை நீங்கி குருதி கொப்பளிக்கும் வேலோன் கொடிமதல் அயோத்தி மேவ சுருதி ஒத்தனைய வெள்ளை துரக குலங்கள் பூண்டு பருதி ஒத்திலங்கும் பைம்பூன் பருமணி தேரின் ஆனான். ராமன் தேரில் ஏறிக்கொள்கிறான். அடுத்த பாடல் கார்த்திக். ஊழியின் இறுதி காணும் வலியினது உயர்பொன் தேரின் ஏழு உயர மதமாக இலக்குவன் கவிகை எந்த பாழிய மற்றை தம்பி பால் நிற கவரி பற்ற பூழியை அடக்கும் கண்ணீர் பரதன் கோல் கொள்ளப் போனான். தேரின் ஆனான் என்பது சென்றவர் பாடலின் முடிவு. தேரின் ஆனான், தேரின் மீது ஏறினான். இந்த பாடலின் முடிவு போனான், தேரின் மீது ஏறிக்கொண்டு ராமன் போகிறான். எப்பேற்பட்ட தேர்? உயர்ந்த பொன் தேர். முதல் அடியில் சொல்லப்படுகிறது, உயர் பொன் தேரின் ஊழியின் இறுதி காணும் வலி. ஊழி என்பது பிரளயம். அந்த பிரளய காலத்துக்கு அந்த ஊழிக்கே இறுதி காணக்கூடிய அளவு வலிமை மிக்க, ஊழியையும் தாண்டி நிற்கக்கூடிய, ஊழியையும் தாண்டி வெல்லக்கூடிய, ஊழியையும் தாண்டி இன்னும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஊழியின் இறுதி காணும் வலியினது உயர் பொன் தேரின். அப்பேற்பட்ட தேரில் போனான், ராமன் போனான். ஏழு உயர் மத மா அன்ன இலக்குவன். என்பது யானை, மதம் பிடித்த யானை. ஏழு உயர், ஏழு அப்பேற்பட்ட களிறு, மிகச் சிறந்த களிறு, வலிய களிறு என்பது ஒரு கணக்கு. ஏழு உயர் மதமா அன்ன, அப்பேற்பட்ட யானையை போன்ற வலிமை உடைய இலக்குவன் கவிகை என்ற ராமன் தேரிற்குவன். ஊழியின் இறுதி காணும் வலியினது உயர் பொன் தேரின் ஏழு உயர் மதமாக அன்ன இலக்குவன் கவிகை ஏந்த. நான்கு சகோதரர்களும் ஒரே தேரில் போகிறார்கள். தேரில் இருக்கிறான் அல்லது அமர்ந்து கொண்டு இருக்கிறான் இருப்பவன் இலக்குவன். பாழிய மற்றை தம்பி பால் நிற கவரி பற்ற, அவ்வாறு நின்று கொண்டிருக்கும் ராமனுக்கு சாமரம் வீசுபவன் மற்றை தம்பி, இலக்குவனுடைய தம்பி சத்துருக்கனன். பாழிய, பாழி என்பது வலிமை. பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம். பாழியன் தோள் உடைய பத்மநாபன் கையில் என்று அடிக்கடி நான் சொல்லுகிறேன். பாழிய மற்றை தம்பி பால் நிற கவரி பற்ற, வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய சாமரையை வீசி கொண்டிருக்கிறான். யாரு? சத்துருக்கனன். சோ ராமன் தேரில் நிற்கிறான், இலக்குவன் குடையை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். அவனுக்கு பக்கத்தில் கவரை வீசி கொண்டிருப்பவன் சத்துருக்கனன். பரதன் என்ன பண்றான்? பரதன் கோல் கொள, கோல் என்பது சாட்டை கோல், குதிரையை ஓட்டுகிற அந்த சவுக்கு, அந்த தேரோட்டியின் கையில் இருக்கக்கூடிய சவுக்கு. பரதன் கோல் கொள ராமன் போனான். எப்பேற்பட்ட பரதன்? பூழியை அடக்கும் கண்ணீர் பரதன். பரதன் கண்ணீர் விட்டான்னா அது இந்த உலகமே அழிந்து போயிடும். அப்பேற்பட்ட கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய பூழியை அடக்கும் கண்ணீர். பரதன் பூழியை அடக்குபவன் அல்லன். பரதன் அவனுடைய கண்ணீர் உலகை எல்லாம் ரொப்பி விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருந்த
ராமன் வருவானா, ராமன் வருவானா, 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் வரலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த பரதன் கோல் சாட்டை கோலை பிடித்து கொண்டு வண்டியை ஓட்டுபவனாக, சாரதியாக, பார்த்த சாரதிக்கு இப்பொழுது சாரதி பரதன், பார்த்த சாரதி இங்கே பரத சாரதி. ஸோ அவன் கோலை எடுத்துக்கொண்டு போகிறான். ஒரு சின்ன இது எடுத்துடலாம். கம்பெனியில் காணப்பட்ட ஒரு செய்தி, தற்செயலாக பார்த்தது. கம்பனின் பரதன் கண்டவன் வரதன் என்ற நூல் எழுதும் பொழுது பரதனை பற்றி என்னெல்லாம் சேகரிக்க முடியுமோ எல்லாரும் சேகரிக்கும் பொழுது இந்த யுத்த காண்டத்தில் ராமன் அரசனை ஏறுவதற்காக, பூமாதேவியை கைப்பற்றுவதற்காக, பூமாதேவியை மணந்து கொள்வதற்காக தேரில் எழும் பொழுது தேரை செலுத்துபவன் பார்த்த சாரதிக்கு பரத சாரதி என்று சொன்னேன். இதே போல ராமன், இது ராமனுக்கு 2ஆம் கல்யாணம். இது அது நான் கொஞ்சம் விவரமா பின்னால சொல்ல போறேன். ராமனுடைய முதல் கல்யாணம் நடந்த பொழுது ராமன் மிதிலையில் இருக்கிறான். எல்லோரும் அயோத்தியில் இருந்து வருகிறார்கள். இவர்கள் இருக்கும் இடத்திற்கு ராமன் சென்று செய்கிறான். கல்யாண மண்டபத்துக்கு அந்த சாரட்ல போவாங்க அந்த காலத்துல. எனக்கெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு சாரட்ல போயிருந்த கல்யாணம் ஞாபகம் இருந்திருக்கலாம். ஸோ ராமன் சாரட்ல போறான், குதிரை ஏறி வருகிறான் ராமன். அவனுக்கு தேரோட்டுபவன் பரதன். அவன் சீதாதேவியை மணக்க போனாலும் தேர் ஓட்டுபவன் பரதன், பூமாதேவியை மணக்க போனாலும் தேர் ஓட்டுபவன் பரதன். இப்பொழுது இந்த பாடலை பார்த்தோம் யுத்த காண்டத்தில். பாலகாண்டத்தில் ராமன் சீதையை மனம் முடிப்பதற்காக தேரேறி போகும் பொழுது கம்பன் தரும் பாடல் அடுத்த பாடல். கார்த்திக், ராமன் தேரேறி போகிறான், கடிமண படல பாடல். கல்யாண மண்டபத்திற்கு ராமன் போகிறான். அணையதோர் தேரினில் அருணன் நின்றன, பனிவரு மலர்கண்ணீர் பரதன் கோல்குள. அங்கேயும் கோல்குள, கோல் என்பது சாட்டைக்கோல். அணையதோர் தேரினில் அருணன் நின்றன, பனிவரு மலர்கண்ணீர் பரதன் கோல்குள, குனிசிலை தம்பி பின் கூட ஏனையன் இனிய பொற்கவரி கால் இயக்க ஏகினான். ஏகுபவன் ராமன். ஸோ பரதன் கோல்குள. ராமனுடைய அரியணை ஏறுவதற்கான தேரோட்டமானாலும் சரி, சீதையை கைப்பிடிக்க மணமுடிக்கும் தேரோட்டமானாலும் சரி, சாரதியாக அமைவன் பரதன் என்பது கம்பனில் 2 இடங்களிலும் சுட்டப்படுகிறது. அடுத்த பாடல். எவ்வளவு டீட்டெயில்டா சொல்றான் பாருங்க. ராமன் தேர்ல போறான், கூட ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. குரங்கு கூட்டம் ஃபுல்லா வந்திருக்கு. வீடனன் வந்திருக்கிறான், சுக்ரீவன் வந்திருக்கிறான். அவர்களெல்லாம் எப்படி போனார்கள்? அவரவர்கள் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய யானை, தேர், குதிரை என்று அதில் ஏறிக்கொண்டு பலரும் பலவிதமாக ராமனுக்கு பக்கத்திலேயே சென்றார்கள். அடுத்த பாடலை பார்ப்போம். வீடன குடிசில் மற்றை வெங்கதிர் சிறுவன் வெற்றி, கோடு அணை குன்றம் ஏறி கொண்டல் தேர் மருங்கு செல்ல, தோடு அணை மௌலி செங்கண் வாலிசை தூசி செல்ல, சேடனை பொருவும் வீர மாருதி பின்பு போனான். வீழன குரிசில், அரக்கருடைய அரசன் வீழனன். மற்ற வெங்கதிர் சிறுவன், வெங்கதிர் சூரியன், அவனுடைய சிறுவன் சுக்ரீவன். வீழன குரிசில் வீழனன் சுக்ரீவன் வெற்றி, கோடு அணை குன்றம் ஏறி. குன்றம் என்பது மலை, மலை போன்ற பெரிய கோடு. கோடு என்பது யானையின் தந்தம். ஸோ பெரிய தந்தம் உடைய கோடு அணை குன்றம். குன்றம் என்பது யானை. ஸோ யானை மீது ஏறிக்கொண்டு வீழனன் சுக்ரீவன் எல்லோரும் கொண்டல் தேர் மருங்கு செல்ல, கொண்டல் என்பவன் இங்கே ராகவன், அவனுடைய தேருக்கு பக்கத்தில் செல்ல, தோடு அணை மௌலி செங்கண் வாலிசை, இவன் அங்கதன். தோடு அணை மௌலி, மௌலி என்பது கிரீடம், கிரீடம் தாங்கிய தோடு. இதழ, தோடு என்பது பொதுவாக இதழ்,
அந்த மாலைகள் சூட்டப்பட்ட மௌலி என்பது கிரீடம், அதை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சிவந்த நிற கம்முடைய வாலியினுடைய சேயான அங்கதன் தூசி செல்ல. தூசி என்பது முன்னணி படை. சோ அங்கதன் ஃப்ரண்ட், பின்னால யாரு? சேடனை பொருவும் வீர மாருதி பின்பு போனான். ராமனுடைய தேர் போகிறது, தேரை ஓட்டுபவன் பரதன், தேரில் குடைபிடித்து நிற்பவன் இலக்குவன், ராமனுக்கு கவரி வீசுபவன் சத்ருகனன், தேருடைய 2 பக்கங்களிலும் வீடணன் சுக்ரீவன் என்று எல்லோரும், இவர்கள் எல்லோரும் தேருக்கு பக்கத்தில் செல்ல, தூசி செல்லுபவன் அங்கதன். தூசி என்பது முன்னணி படை. சேடனை பொருவும் ஆதிசேஷன், அவனை பொருவும், அவனை நிகர்த்த அவனை போன்ற வீரன் மாருதி பின்பு போகிறான் என்று ராமன் அரியணை ஏறுவதற்காக ஒரு ஊர்வலம் செல்கிறது. அந்த ஊர்வலத்தின் வருணனை இது. தூசி என்பது முன்னணி படை என்று சொன்னேன். மற்ற இலக்கியங்களில் பார்க்கலாம். நான் கண்ட ஒரு இடம், திருவாசகத்தில் திருப்படையாட்சி என்று மாணிக்கவாசகர் ஒரு பகுதி வைத்திருக்கிறார். நாம் ஒரு பெரிய படையாக சென்று, சிவபெருமானுடைய படையாக நாம் சென்று மாயைகளை அழிப்போம் வாருங்கள் என்று மாணிக்கவாசகர் அறை கூவுவதாக ஒரு பாடலை பார்க்கலாம். தொண்டர்கள் தூசி செல்வீர், தொண்டர்களே முன்னணி படையில் செல்லுங்கள். தொண்டர்கள் தூசி செல்வீர், பக்தர்கள் சூழப் போகீர், ஒன்திரல் யோகிகளே பேரணி உந்தீர், தின்திரல் சித்தர்களே கடைக்கூழ் செல்மின்கள், அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படைவாராமே என்று, அல்லல் அல்லது மாயை அல்லது துன்பம் இவற்றை மாய்ப்பதற்காக ஒரு பெரிய படையோடு நாம் செல்வோம் என்று, தொண்டர்களே முன்னணியில் செல்லுங்கள், தொண்டர்கள் தூசி செல்வீர், முன்னணியில் நீங்கள் செல்வீர்கள் என்று மாணிக்கவாசகருடைய திருவாசக பாடல். அடுத்த பாடல் கார்த்திக். 67 அமைந்த கோடி யானை மேல் வரிசைக்கு ஆன்ற திறம் உற சிறப்பராகி மானுடர் செவ்வி வீரம் பெருகு உற்ற வனப்பராகி பிறங்குவின் குடையர் செச்சை மறு உற்ற அலங்கல் மார்பர் வானரத் தலைவர் போனார். வானரத் தலைவர் ஜாம்பவான், குமுதன், எத்தனையோ நீலன், நளன், எத்தனையோ பேர் இருக்காங்க. 67 அமைந்த கோடி யானை, அப்பேற்பட்ட ஒரு பெரிய யானை கூட்டம், அதன் மேல் வரிசையாக ஆன்ற திறம் உற சிறப்பர் ஆகி, சிறப்பு உடையவர் சிறப்பர், ஒரு புதிய வார்த்தை கம்பன் காயின் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. சிறப்புடையவர் சிறப்பர், திறம் உற்ற சிறப்பர் ஆகி மானுட செவ்வி வீரம் பெருகு உற்ற வனப்பர் உச்சி பிறங்கு வெண்குடையர், உச்சியில் விளங்கக்கூடிய வெண்மை குடையை தாங்கிக் கொண்டு, இந்த வானர தலைவர்களுக்கெல்லாம் குடை இருக்கின்றன. வனப்பர் உச்சி பிறங்கு வெண்குடையர் செச்சை, செச்சை என்பது சிவந்த என்ற பொருள். செச்சை மறுவற்ற அலங்கல் மார்பல், சிவந்த நிற பூக்களை உடைய அலங்கல் என்பது மாலை, மாலை அணிந்த மார்பர் வானரத் தலைவர் போனார். செச்சை புதிய வார்த்தையா எனக்கு பட்டது. சிவந்த நிறம் உடையது, சிவப்பு. இதனுடைய பிரயோகம் மற்றொரு இடத்திலும் நாம் பார்க்கலாம். அடுத்த பாடல், செச்சை என்பது சிவப்பு, சிவந்த நிற மாலையை அணிந்தவன் முருகன். சொல்பவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில். செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தந்தளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் கடலினன் செச்சை கண்ணி கண்ணி என்பது மாலை, செச்சை கண்ணியன் சிவந்த. இல்லையா எனக்கு இருக்கு? ஹலோ, ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மீ? கேக்குதா? கேக்குது சார், எப்ப கேக்குது. அடுத்த பாடல போடலாம். எட்டு என இருத்த பத்தின் ஏழு பொல்லில் வளாக வேந்தர்
வைத்து அமைந்த நெற்றி பகட் வட்டவெண்குடையர் போனார்கள். எவ்வாறு வீழன் சென்றான், சுக்ரீவன் சென்றான், அங்கதன் சென்றான், அனுமன் சென்றான். இப்பொழுது திருமுடி சூட்டப்படுகிறது, பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது. அதற்காக எல்லோரும் அரண்மனையை நோக்கி செல்கிறார்கள். பாடல் 8 என இருத்த பத்தின் 7 பொழில் வளாகம். 8 என இருத்த பத்தின் 10 8 18 18 என்று வகைப்படுத்தப்பட்ட வளாகம், அந்தந்த ஏரியா, அந்தந்த லொகேஷன், அந்தந்த ரீஜன். 8 என இருத்த பத்தின் 7 பொழில் வளாக வேந்தர் குறுநில மன்னர்கள் எல்லோரும் பட்டம் வைத்து அமைந்த நெற்றி பகட்டினர், நெற்றியில் பகடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். பைம்பொன் தேரர், நல்ல பசுமையான தேரில் ஏறிக்கொண்டு வருகிறார்கள். வட்ட வெண்குடையர், அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு குடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆட்கள் இருக்கிறார்கள். சாமரை மருங்கர், பக்கத்தில் நின்று சாமரை வீசுவதற்கு அடியாட்கள் இருக்கிறார்கள். வானை தொட்ட வெண்சோதி மோலி சென்னியர், மோலி என்பது கிரீடம், சென்னி என்பது தலை, சென்னியர். அந்த சென்னியில என்ன இருக்கு? மோலி சிகரம் அல்லது சாரி கிரீடம். வானை தொட்ட வெஞ்சோதி மோலி சென்னியர். வானை தொட்ட வெஞ்சோதி என்பது சூரியன், சூரியனுடைய ஒளி போல பிரகாசிக்க கூடிய கிரீடங்கள் அணிந்த தொழுது சூழ்ந்தா கொண்டிருக்கிறார்கள். எடுத்துடலாம். இவ்வாறு யார் யாரெல்லாம் என்னென்ன வாகனங்களில் அல்லது என்னென்ன விதமாக அயோத்தியின் அரண்மனைக்கு சென்றார்கள் என்று பதிவு செய்த கம்பன் சீதைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுகிறான். ஏன் என்பது எனக்கு புரியவில்லை. பட் அவனுடைய மென்ஷன் இவ்வாறு தான் அமைகிறது. சீதை மட்டும் புஷ்பக விமானத்தில் போகிறாள். பாடலை பார்ப்போம். கார்த்திக், இது 2 சத்தம் வருது. வானர மகளிரியல், அடுத்த பாட்டு. இதுக்கும் அடுத்த பாட்டு. வானர மகளிர், வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து ஊனமில் பிடியும் ஒன்றார் புறவியும் பிறவும் ஊர்ந்து மீனமின் மதியை சூழ்ந்த தன்மையின் விரிந்து சுற்ற பூநிற விமானம் தன்மேல் மிதிலை நாட்டு அன்னம் போனாள். வானர மகளிர் எல்லாம், வானர மகளிர் கிஷ்கிந்தையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்த அந்த கூட்டம் எல்லாம், அவர்கள் எல்லோரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னமோ தெரியல, பாதி வழியிலேயே ராமனுடைய ஏவலால் வானரர்கள் எல்லோரும் மானுடராகிவிட்டார் என்று ஒரு பதிவு கம்பன் சொல்லி இருக்கிறான், வகுப்பில் பார்த்தோம். ஸோ எல்லாரையும் குரங்கு கூட்டமாக போய் மிதிலை அயோத்தியில் இறக்குவது எப்படி என்று ராமனுக்கு தோன்ற அவர்கள் எல்லோரையும் மானுடர்களாக ஆக்கினான் என்று ஒரு பாடல் பார்த்தோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். வானர மகளிர் இப்பொழுது அவர்கள் ஏற்கனவே மானுட மகளிராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது வானவர் மகளிர். ஏனென்றால் எல்லா தேவர்களும் வானரர்களாக அவரை அவதாரம் செய்யுங்கள் என்பது பாலகாண்டத்தில் சொல்லப்படும் செய்தி. மகாவிஷ்ணு தான் அவதாரம் செய்வதற்கு முன்னால் எல்லா தேவர்களும் நீங்கள் எல்லோரும் குரங்குகளாக அவதாரம் செய்யுங்கள் என்று சொல்லி பூலோகத்தில் போய் இருங்கள், நான் தயரதன் முதலையாய் வருதும் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறான். ஸோ தான் தயரதன் முதலையாய் வருதும் என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் வானரர்களாக,
அவதாரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ தேவலோகத்து பெண்கள், தேவலோகத்து ஆண்கள் எல்லோரும் தான் வானர்களாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து, ஸோ எல்லோரும் இப்பொழுது தேவ மகளிர் ஆகியிருக்கிறார்கள். ஊனமில் பிடியும் ஒன்றார் பிறவியும் ஊர்ந்து மீனமின் மதியை சூழ்ந்த தன்மை. மீன் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன், மதி என்பது சந்திரன், சந்திரனை சூழ்ந்த நட்சத்திர கூட்டம் போல இவர்கள் எல்லோரும் சீதையை சூழ்ந்து கொள்ள அவர்களும் யானை மீதும் குதிரை மீதும் வருகிறார்கள். ஊனமில் பிடியும் ஒன்றார் புறவியும் பிறவும் ஊர்ந்து. பிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, களிறு என்று சொல்லப்படவில்லை. ஊனமில் பிடியும் ஒன்றார் புறவியும் பிறவும் ஊர்ந்து. பிற என்பது பல கிரேண்டு வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சூழ்ந்து அவர்கள் வருகிறார்கள். பூநிற விமானம் தன்மேல். இது புஷ்பக விமானம் அன்று, வேறொரு விமானம் என்று பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. புஷ்பக விமானம் கீழே இருக்கும் பொழுது தயரதன் வானத்தில் இருந்து மற்றொரு விமானம் மூலமாகத்தான் வந்தான். ஏராளமான விமானங்கள் இருந்தன என்பது பல இடங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஸோ பூநிற விமானம் தன்மேல் மிதிலை நாட்டு அன்னம் போனாள். மிதிலை நாட்டு அன்னம் என்பவள் சீதை. ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும் புஷ்பக விமானத்தின் மீது சீனை போனாள் என்று எழுதியிருக்கிறார். மற்றவர்கள் புஷ்ப விமானம் என்று ஸ்பெசிபிக்காக சொல்லவில்லை. விமானம் மீது சீதை சென்றாள். ஸ்பெஷல் பர்சனல் ஏர்கிராஃப்ட் கேரியர். அடுத்த பாடல், வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து. இந்த பாலகாண்டத்து அவதாரம் சொல்லப்படுவதை பார்த்து விட, வானூர் அனைவரும் வானரங்களாய் மின் சென்று என ஆனனம் மலர்ந்தான் அருளின் ஆழியான். மகாவிஷ்ணு எல்லோரும் வந்து அரக்கருடைய கொடுமை தாங்கவில்லை. அவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அவன் சொல்லும் வார்த்தை, வானுள்ளோர் அனைவரும், வானத்தில் உள்ளோர், விண்ணவர்கள் எல்லோரும், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், வானுள்ளோர் அனைவரும் வானரங்களாய் ஆனினும் காட்டிலும் வரையினும் மலைகளிலும் கடி தடத்தினும் பலவிதமான பெரிய பெரிய இடங்களில் சேனையோடு அவதரித்தினான். யார்? அருளின் ஆழியான் விஷ்ணு. அடுத்த பாடல் தேவரும் முனிவர் தாமும் திசைதொரு மலர்கள் சிந்த ஓவலில் மாறி ஏய்ப்ப எங்கனும் முதிர்ந்து கேவல மலராய் கொண்டே இருக்கிறார்கள். ராமன் போகும் வழிய தேவதாமும் அங்கே எல்லோரும் திசை எவ்வாறு இருக்கிறது என்றால், ஓவலில் மாறி ஏய்ப்ப. மாறி என்றால் மழை. ஓவலில் ஓய்ந்து போகாத, நிற்காமல் பெய்யக்கூடிய அடைமழை போல அவர்கள் பூவை சொரிந்து கொண்டே இருக்க, எங்கனும் முதிர்ந்து வீங்கி கேவலம் மலராய். கேவலம்னு நம்ம இப்போ இங்க நினைக்கிற கேவலம் இல்லை. கேவலம் என்பதற்கு தனி அல்லது அது தவிர இல்லை. உதிர்ந்து வீங்கி மலராய், எல்லா இடங்களிலும் மலர் மட்டுமே இருந்தன. கேவலம் என்பது தனித்திருப்பது, அன்னிக்குள் சொல்லலாம். இதற்கு ஈடில்லை. தனித்திருப்பது தனித்தன்மை வாய்ந்தது. மலர்கள் மட்டுமே தனியாக இருக்கக்கூடியது. கேவல மலராய் வேறு ஓர் இடம் இன்றி கிடந்த ஆற்றால் என்ற அந்த வழியினால், அந்த ஒரு தன்மையால் இந்த பூமிக்கு பூ எனும் நாமம்.
அது வரைக்கும் இந்த உலகத்திற்கு பூமின்ற பெயர் இல்லையாம். வானவர்கள்லாம் இவ்வாறு ராமனுடைய வரவு குறித்து மழை போல விடாமல் பூவை சொரிய பூ எனும் நாமம் இன்று இவ்வுலகத்திற்கு பொருந்திற்று என்றே, அல்லது பூமாதேவி என்று இவளை கூப்பிடுவதற்கு சரியாக பூமாதேவியாகவே பூவால் நிறைந்த பூமகள் என்று சொல்கிறோம். அதுபோல அந்த சொல் மிகவும் பொருத்தமாக பொருந்திற்று என்பதாக கம்பனுடைய பார்வை. அடுத்த பாடை கம்பனுடைய கற்பனை. ராமன் வந்து விட்டான், எனவே அயோத்தியில் என்னெல்லாம் நிகழ்கின்றன என்பதை பற்றி ராமனுடைய வருகையால் பிரிவார் இதுவரை நிகழாமல் நிகழ்த்துபவை மட்டுமன்று, பல மிருகங்களும் நிகழ்த்துபவை என்பது கம்பனுடைய கற்பனை. அதில் ஒரு கற்பனை பார்க்கலாம் இப்பொழுது. கோடையில் வறந்த மேக குலம் என 14 ஆண்டு காடுரு மதம் செய்யாத பனைமுக பருமை யானை காடுரை அண்ணல் எய்த கடாம் திறந்து உகுத்த வாரி ஓடின உள்ளத்து உள்ள களி திறந்து உடைந்ததே போல். 14 ஆண்டு காலம் இந்த யானைகள் எல்லாம் மத நீர் சொரியாமல் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தன. கோடையில் வறந்த மேக குலம், கோடை காலத்தில் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய வறண்டு போன நீர்ச்செறி இல்லாத மேக கூட்டங்கள். கோடையில் வறண்ட மேக குலம் என்ன 14 ஆண்டுகள் பாடுரு மதம் செய்யாத பனை முகப்பருமை யானை, மிகுந்த பருத்த முகமுடைய யானைகள் காடுரை அண்ணல் எய்த, காட்டிற்கு சென்ற ராமன் இப்பொழுது திரும்பி வந்து விட்டதனால் கடாம் திறந்து, கடாம் என்பது இந்த நெற்றி பொட்டு, அந்த இடத்திலிருந்து மத நீரை பெருக்க கடாம் திறந்து உகுத்த வாரி கடல் ஓடின. எப்படி இருந்ததாம்? உள்ளத்து உள்ள களி திறந்து உடைந்ததே போல். எல்லோருடைய மனத்திலும் களிப்பு எவ்வாறு பெருகி, களிப்பு கடல் என்று சொல்லுகிறோமே, அது எவ்வாறு பெருகி ஓடினோ அதுபோல இந்த யானையுடைய மத நீர்கள் எல்லாம் பெருகி ஓடின. ஏனென்றால் 14 ஆண்டுகள் மத நீர் பெருக்காமல் இருந்த யானை இப்பொழுது வாய்ப்பு கிடைத்தவுடன் ஓடுமாறு மத நீரை சுரிகின்றன. அடுத்த பாடல். இது யானையை பற்றிய ஒரு வர்ணனை. இதுவரை கனைக்காமல் இருந்த குதிரைகள் எல்லாம் இப்பொழுது கனைக்க ஆரம்பித்து விட்டன. அது குதிரையோட கனைப்பு எப்படி இருக்கிறது என்றால், ஊமை பேச முயன்றால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல என்று கம்பன் பதிவு செய்கிறான். துரகத்தார் புறவியெல்லாம் மூங்கை சொல் பெற்று என்ன அறவப்போர் மேகம்ன்ற பருவத்தால் பூத்த என்ன பூத்தன பகையின் சீரும் புருவத்தார் மேனியெல்லாம் பொன் நிற பசலை பூத்த. துரகம் இரண்டு ஒண்ணுதான். துரகம் புறவி. தார் அணிந்த மாலையின் தார் புறவி, மாலைகள் அணிந்த புறவி எல்லாம் மூங்கையர் சொல் பெற்று என்ன. இதுவரை பேசாமல் இருந்த ஒருவன் பேச ஆரம்பித்தால் எவ்வாறு விடாமல் பேசிக் கொண்டிருப்பானோ அதுபோல கனைக்க ஆரம்பித்தன. துரகத்தார் புறவி எல்லாம் மூங்கையர் சொல் பெற்றன கனைக்க ஆரம்பித்தன. ஏனென்றால் ராமன் வந்து விட்டான். அரவப்போர் மேகம் என்ன. மேகம் என்பது மேகம், அரவம் சப்தம், இடி. மேகத்தினை இடி போல மூங்கையர் சொல் பெற்றன, குதிரைகள் எல்லாம் கனைக்க ஆரம்பித்தன. என்ன ஆலித்த. ஆலித்த என்றால் ஆரவாரம் செய்தன. குதிரைகள் எல்லாம் மேகம் இடிப்பது போல, ஊமையர்கள் பேசத் தொடங்கினால் எவ்வாறு விடாமல் பேசுவார்களோ அதுபோல கனைக்க ஆரம்பித்தன. மரங்கள் ஆன்ற பருவத்தால் பூத்த என்ன பூத்தன. எல்லா மரங்களும் பூத்து சொரிகின்றன. ஏனென்றால் ராமன் வந்து விட்டான். ஆன்ற பருவத்தால் பூத்த என்ன மரங்கள் பூத்தன. பகையின் சீரும் புருவத்தார். பகையின் சீரும், பகையர்கள் வந்தால் சீருவது வில்.
பகைவர்கள் வந்தால் போரிடுவதற்கு தயாராக இருப்பது வில். அந்த வில் போன்ற புருவம் உடைய பெண்கள். பகையின் சீரும் புருவத்தார் மேனியெல்லாம் பொன்னிற பசலை படர்ந்தது என்று ராமனுடைய வருகையால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல். இந்த மாதிரி சென்று ராமன் அரண்மனையை எய்துகிறான். அடுத்த பாடலில் பார்க்கலாம். கார்த்திக். ஆயதோர் அளவில் செல்வத்து அண்ணலும் அயோத்தி நன்னி தாயரை வணங்கி தங்கள் இறையொடு முனியை தாழ்ந்து நாயகக் கோயில் எய்தி நானில கிழத்தியோடும் சேயொளி கமலத்தாலும் களி நடம் செய்ய கண்டான். ஆயதோர் அளவில் இவ்வாறு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க, யானைகள் மதத்தை பெருக்கிக் கொண்டிருக்க, குதிரைகள் கனைத்து கொண்டிருக்க, ராமனுக்கு பக்கத்தில் வீடணன் சுக்ரீவன் எல்லோரும் வர, மாருதி பின்னால் வர, அங்கதன் முன்னால் செல்ல என்று வானோர்கள் இடைவிடாது மழை போல பூமழை பெய்து கொண்டிருக்க, இந்த ஒரு அளவில் ஆயதோர் அளவில் செல்வத்து அண்ணலும் ராமன் எல்லா செல்வங்களும் நிறைந்தவன் அயோத்தி நன்னி நந்தியம்பதியிலிருந்து அயோத்திக்கு வந்திருக்கிறான் தேரில். அயோத்தி நன்னி தாயரை வணங்கி, அங்கே ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்ட தாயரை வணங்கி தங்கள் இறையொடு முனியை தாழ்ந்து, மற்ற குலதெய்வங்கள் அவற்றோடு வசிஷ்டனையும் வணங்கி நாயக கோயில் எய்தி. நாயக கோயில் என்பது மெயின் அரண்மனை, அரசர்கள் தங்குமிடம். நாயக கோயில் எய்தி நானில கிழத்தி, நிலம் என்பவள் பூமாதேவி, சேயொளி கமலத்தாள் ஸ்ரீதேவி திருமகள், கமலத்தாள் திருமகள். ஸோ பூமகளும் திருமகளும் நிலமகளும் செல்வமகளும் நிலமகளும் திருமகளும் களிநடம் செய்வதை, ஏனென்றால் ராமன் வந்து விட்டான் என்று அவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் என்று பூமகளும் திருமகளும் களிநகம் செய்வதை ராமன் கண்டான். அடுத்த பாடல். வாங்குதும் துயில்கள் என்னும் மனம் இலர் கரத்தின் பல்கால் தாங்கினர் என்ற போதும் மைந்தரும் தையலாரும் வீங்கிய உவகை மேனி சிறக்கவும் மேன்மேல் துள்ளி ஓங்கவும் களிப்பால் சேர்ந்தும் உடை இலாதாரை ஒத்தார். ஒரே சந்தோஷம், ராமன் வந்து விட்டான் என்று சந்தோஷம். இவர்களுடைய சந்தோஷம், இவருடைய களிப்பு, இவருடைய மகிழ்ச்சி எல்லை இல்லாமல், என்ன செய்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் ஆடைகளை களைந்து எறிகிறார்கள். மைந்தரும் மாதரும், மைந்தரும் தையலாரும் என்று அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாங்குதும் துயில்கள், வாங்குதும் என்றால் நீங்குதல், அகற்றுதல், களைதல். உடைகளை எல்லாம் வாங்குதும் துயில்கள் என்னும் மனம் இலர், அப்படி எண்ணலை. ஆனாலும் கரத்தின் பல்கால் தாங்கினர் என்ற போதும், அந்த மாதிரி துணி நம்ம விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இறுகி பிடித்து கொண்டாலும், கரத்தின் பல்கார் தாங்கினர் என்ற போதும் மைந்தரும் தையலாரும் வீங்கிய உவகை மேனி சிறக்கவும் மேல் மேல் துள்ளி ஓங்கவும். சந்தோஷம் ஏற்கனவே ரொம்ப பெருசு, மேலே மேலே இன்னும் சந்தோஷம் பொங்கி எழ களிப்பால் சோர்ந்தும் உடை இலாதாரை ஒத்தார். உடை இலாதார் என்பவர் திகம்பரர், சமண சமயத்தை சார்ந்தவர்கள் என்று எல்லோரும் அவரவர்கள் துணியை கடத்தி போட்டுக்கூடிய அளவுக்கு சந்தோஷ களிப்பில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்தார்கள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். எடுத்துடலாம். இதே போன்ற ஒரு நிகழ்வு கம்பனில் துணிகளை கழற்றி எறிகிறார்கள் சந்தோஷத்தில். இப்ப நான் ஒன்று சொன்னேன், நீங்களாம் ஒத்துக்கிறீங்களேன்னு தெரியாது. அயோத்தி மக்களுக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். ராமன் வந்துட்டான், என்ன செய்யறோம் தெரியாம பிச்சு பிச்சு எரிகிறாங்க துணிகளை எல்லாம் என்று இறுதியில் திகம்பரரானார்கள் என்பதாக கம்பன் முடிக்கிறான். இது சாதாரண அயோத்தி மக்கள்.
அயோத்தி மக்களுக்கு இப்படி ஒரு உற்சாகம் வந்தது என்றால் எல்லாம் தெரிந்த மிக பண்டிதர்களான தேவர்கள் இதே மாதிரி தங்களுடைய ஆடைகளை களைந்து எறிகிறார்கள். அப்பேற்பட்ட சந்தோஷம் அவங்களுக்கு. எந்த கட்டத்தில் என்றால் இந்திரஜித்தை இலக்குவன் வீழ்த்துகிறான். நிறைய இடங்கள் ராமாயணத்தில் முதல் நாள் போரிலேயே வந்து விட்டபடியால் அவனை முற்றிலுமாக பலம் இழக்கச் செய்து வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் கழுத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் ஆளையா உனக்கு அமைந்த ஆயின எல்லாம் மாலை மாருதம் மறைந்த பூளை ஆயின கண்டாய் போர்க்கு நீ இன்று போய் நாளை வா என்று அப்பேற்பட்ட அவமானம் ராவணனுக்கு ஏற்பட்டு விட்டது. சோ ராவணனை பொறுத்து ராவணனை கொல்வதோ ராவணனை வெல்லுவதோ ஒரு பெரிய பாயிண்டே இல்லை. ஏற்கனவே அடிபட்டவன், ஏற்கனவே ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் இந்திரஜித் போர்க்களத்தில் 2 முறை அரண்மனையை விட்டு நீங்கி போர்க்களம் சென்று உயிரோடு மீண்டு வந்தவன் ராவணன் ஒருவன். அவன் ராமனால் அனுப்பப்பட்டவன். இந்திரஜித் தானாகவே வந்தவன், 2 முறை தானாக வந்தவன். இந்திரஜித் வீழ்த்தப்பட்டான், இலக்குவனால் இந்திரஜித் வீழ்த்தப்பட்டான் என்ற செய்தி அறிந்ததும் அந்த போரை வானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த எல்லா தேவர்மார்களும் ஆடைகளை கழற்றி வீசி எறிகிறார்கள். இதுவும் கம்மனுடைய பதிவு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணித்து, எல்லாம் கற்ற விண்ணவர்கள் வானவர்கள் அவர்களே இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அயோத்தி மக்கள் சேர்ந்ததில் என்ன ஆச்சரியம் இருக்கு, என்ன வியப்பு இருக்கக்கூடும். ஏனென்றால் தேவர்களே இதை செய்திருக்கிறார்கள். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடலை பார்க்கலாம். கார்த்திக். வில்லாளர் ஆனார்க்கெல்லாம் மேலவன் விழிதலோடும் செல்லாது இலங்கை வேந்தற்கு அரசு என கழித்த தேவர் எல்லோரும் தூசு நீக்கி ஏறிட ஆர்த்த போது கொல்லாத விரதத்தார்தம் கடவுளர் கூட்டம் ஒத்தார். வில்லாளர் ஆனார்க்கெல்லாம் மேலவன், வில்லாளரை எண்ணில் விரற்கு முன் நிற்கும் வீரன் என்பான் கம்பன் இந்திரஜித்தை பற்றி. வில்லாளரை எண்ணில் விரலுக்கு முன் நிற்கும் வீரன் இந்திரஜித். வில்லாளர் ஆனார்க்கெல்லாம் மேலவன் விழிதலோடும். அப்பேற்பட்ட இந்திரஜித்து செத்து போனான் என்ற செய்தியை அறிந்ததும் அவ் இலந்தை வேந்தற்கு அரசு இனி செல்லாது, அவ் இலந்தை வேந்தற்கு அரசு இனி செல்லாது என கழித்த தேவர் எல்லோரும், ஒரு பய பாக்கி இல்லாம எல்லா தேவர்களும் எல்லோரும் தூசு நீக்கி, தூசு என்றால் ஆடை, தூசு நீக்கி ஏறிட ஆர்த்தபோது, தூசி ஆடைகளை களைந்து எரிந்து ஆர்த்தபோது கொல்லாத விரதத்தார், இவர்கள் விரதத்தார் தம் கடவுளர், சமணர்களுடைய கடவுளர் யார்? திகம்பரர். திகம்பரர் என்பவர் நிர்வாணமானவர். கொல்லாத விரதத்தார் தம் கடவுளர் கூட்டம் ஒத்தார் என்று எல்லா தேவர்களும் திகம்பரர்களை போன ஆனார்கள். சந்தோஷ மிகுதியால் ஆடைகளை களைந்து எறிந்தார்கள் என்பது இந்திரஜித்து வதைப்படலத்து பாடல். வில்லாளர் ஆனார்க்கெல்லாம் மேலவன் வெளிதலோடு செல்லாது இலங்கை வேந்தற்கு அரசன கழித்த தேவர் எல்லோரும் தூசு நீக்கி ஏறிட ஆர்த்தபோது கொல்லாத விரதத்தார்தம் கடவுளர் கூட்டம் ஒத்தார். அடுத்த பாடல். நான் வகுப்பை இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. வகுப்பு நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த வகுப்பை குறித்து, இந்த வகுப்பு சிறப்பாக நடைபெறுவது பற்றி, கம்பனை குறித்து நண்பர் ஜோஷி ஒரு பாடல் ஒன்று எழுதி எனக்கு அனுப்பியிருந்தார். அதை எனக்கு மட்டும் அனுப்பது சரியாக இருக்காது என்று சொல்லி, ஜோஷியின் பாடலில் உள்ள பாடுபொருள் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும்
பாடல் நன்றாக இருப்பது என்பதால் ஜோஷியை அந்த பாடலை உங்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சொந்தப்பட்ட கருத்து. பட் எனக்கு மட்டும் அது கிளாஸ்ல லெட் இட் பி பப்ளிக், லெட் அஸ் ஆல் என்ஜாய் தட் அப்படின்னு. இதை சொல்லவா வேண்டாமான்னு எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்தது. என்ற பாடல் என்னை பற்றியது, சிறப்பாக நடக்கிறது என்று. அதனாலதான் சொன்னேன், ஒரு மோசமா இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்குங்கிறனால. ஜோஷி, கோ ஹெட். ஜோஷி அன்மியூட் பண்ணுங்க. ஜோஷி பண்ணிட்டாரு. ஜோஷி கார்த்திக் பிரசன்ட் பண்ண போறாரா இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. I thought Joshi will read. I don't know whether it is available with Karthik. I don't think it is available with Karthik. Okay, Joshi, go ahead. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஜோஷி. ஓகே. யா. இது வந்து பொய் எழுதுன்னு சொல்லிருக்கீங்க. கேக்குறது. இல்ல நான் காலையிலேயே சொன்ன அவர்கிட்ட, நீங்க ஷேர் பண்ணணும் இல்லைன்னு. இல்ல நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. நான் ஆரம்பிக்கிறேன். நாள் 16 அக்டோபர் 2025, கம்பராமாயணம் வகுப்பு 275. காசில்லா கொற்றத்து காகுத்தன் கதையதனை கம்பன் எனும் கவிராஜன் கழறிடவே முன்வந்தான். ஆசை பற்றி அறைந்தானாம். அழகான தமிழ் மொழியில் அழியாத காப்பியம்மாள் அவனுக்கு தந்து சென்றான். ஆசிரியர் நம்மை அழைத்தே ஆசிரியர் வரதன் இவர் அருங்கவி அள்ளி கொட்டுகிறார். காசிரியரும் கேட்பதில்லை, காதை மட்டும் கேட்கின்றார். கவனமுடன் செவிமடுத்தால் கழி மிகவும் கொள்கின்றார். ஆலத்தை உண்டவனின் அடியார்க்கும் அடியாராய் அன்றாடம் பாமாலை அவன் கடலில் சாத்தும் இவர் டெய்லி சிவசிந்தனைன்னு ஒரு பாடல் போட்டுட்டு இருக்கிறாரு. காலத்தை வந்தமர்ந்து கரங்கூப்பி துவங்குகையில் கடிகாரம் விழிப்படையும், கரங்களை நேர் செய்து கொள்ளும். வந்ததையும் கிளாஸுக்கு வந்ததையும் அனைவருக்கும் அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம் சொல்றப்ப அந்த கிளாக்கே வந்து ஹேண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். காலத்தை வந்தமர்ந்து கரங்கூப்பி துவங்குகையில் கடிகாரம் விழிப்படையும், கரங்களை நேர் செய்து கொள்ளும். சீலத்தின் சிகரம திகழ்ந்தவனை சிறப்பிக்கும் தீங்கதை நுட்பமெல்லாம் திகட்டாது புகட்டுகிறார். வேலை என பொங்கி வர வியப்பூட்டும் பல மேற்கோள் விதவிதமாய் தேர்ந்தெடுத்து விருந்தாக படைக்கின்றார். உரையாற்ற தேர்ந்திட்டார் ஒப்பற்ற குருவின் நாள். குருவான் உரையாற்ற தேர்ந்திட்டார் ஒப்பற்ற குருவின் நாள். உலகத்தில் எங்கிருந்தும் ஒருபோதும் தவறில்லை. 200 அதனோடு 75 இனிதாக வாரங்கள் இன்று எய்த கழித்தோமே. அருமைமிகு மக்களோடும் அன்பான துணையுடனும் ஆண்டுகளும் பல கடந்து ஆசிரியர் வாழ்ந்திடுக. பெருமகனார் பண்பாளர் பெற்றிடுக பல வளமும் பெரும்புகழ் வந்தடைய பெருவாழ்வு வாழ்ந்திடுக. பயன் பெற்று வரும் பல்லோரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அருமை சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒண்ணுதான் சொல்லணும் ஆசை. காசு எதுவும் கேட்கவில்லைன்னு சொல்லிருக்கீங்க. 68 பேர் வந்திருக்கீங்க. காசு மட்டும் கேட்டேன்னா 5 பேர் கூட வரமாட்டீங்களோ தோணுது எனக்கு. காசு கேட்டாலும் வரும். ராஜன், இன்னைக்கு உங்களோட பேண்ட்விட்த் ரொம்ப லோவா இருந்தது, அதனால ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். நடுநடுல பிரேக்கா வந்துட்டு இருந்தது. காலையிலேயே சொன்னாரு, இது வந்து ஒழுங்கா இருக்குமான்னு தெரியல அப்படின்னாரு. சரி, சோமநாதர் அருளால் எல்லாம் நன்றாகவே நடக்கும்னு தொடங்கி இருக்காரு. கேட்கக்கூடிய காதா இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கலாம், வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அண்ணா சொல்றது அப்படியே அருமை, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அப்படியே ஐயா, நீங்க காசு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கு காது கேட்காம போயிடும் சார். காசு கேட்டாலும் காசினியில் உங்கள் உரங்கேற்கும் மக்கள் நாங்கள். கரெக்டா? ரவிச்சந்தர் பேசுங்க. ஓகே, கோ ஹெட். காசு கேட்டாலும் இந்த காசினியில் உங்கள் உரை கேட்கும் மக்கள் நாங்கள். நம்பர் 1. ஏன்னா
இந்த உரை எங்கேயும் கிடைக்காது, உங்களால தான் கொடுக்க முடியும். அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டான்னு சொன்னீங்க தெரியுமா? ஸ்ரீகாந்த் வந்து ரிமூவ் இஸ் ஜெர்சி when we won the வேர்ல்ட் கப். வேர்ல்டுல இருந்தது ஃபுட்பாலில் ஜெயிச்ச உடனே முதல் வேலையா அந்த பிளேயர்ஸ் என்ன பண்றா, அவன் ஜெர்சியை கழட்டி தான் தூக்கி போடுறா. ஆடை இல்லாமல் இருத்தல் ஒரு மகிழ்ச்சியின் உச்சகட்டம். அது மனிதன் எப்போ உச்சகட்டத்துக்கு போறான்? ஆடை இல்லாமல் இருக்கும்போது தான். அவன் நிர்வாணம் தான் உச்சகட்டத்துக்கே போறான். வாழ்க்கையிலும் சரி, வேதாந்தத்திலையும் சரி. இது கொஞ்சம் மாறுபாடான கருத்தா இருக்கலாம், அதான் உண்மைதான். அது கரெக்டுங்களா? ஹலோ ஐயா, நீங்கள் இந்த உரையை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண தெரியல. இல்ல முகுந்தன் சொல்ல ட்ரை பண்றாரு. இல்ல அத இன்னொரு நம்மாழ்வார் பாடல் இருக்கு, உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானின்னு. அவர் சொல்லும் போதே உலகம் உண்ட பெருவாயான்னு தான் சொல்லுவார். உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானி நிலவல் சுடரொலி சூழ்மூர்த்தி அப்படின்னு அந்த திருவேங்கடத்தை பத்தி பேசும்போது அவர் அமக்கலமா பாடுவாரு. அதுவும் உலகம் உண்ட பெருவாயான்னு அது ஒண்ணு சொல்ல வந்தேன். ரெண்டாவது வம்புங்கிறதுக்கு வம்பவிழ் போதை பொருட்டாம் வாழ்விடை 7 மணத்த செம்பவள திரள்வாயன் ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டு ஆடி போகு உகக்கண்டு உழலாதான் தம்பிறப்பால் பயனென்ன சால் ஜனங்களிடையே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. வம்புங்கிறது நிறைய இடத்துல பிரபந்தத்துல வந்துட்டு, தீப பிரபந்தம் வந்துட்டு வம்புங்கிறது இருக்கு. அந்த கவிதையா இருக்கு, வம்பதாம் கடவுள். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. மூணாவது, இந்த நான் ஒரு தடவை அயோத்தியா போன போது பரத் குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் நந்தியம்பதினு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. தட் இஸ் 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் அயோத்தியா. சோ நந்தியம்பதி 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல தேர் எடுத்துட்டு அவர் திரும்பி போறாரு. அதனால அது ரொம்ப தூரம் இருக்குமா இல்ல 15 கிலோமீட்டர்ஸ்க்கே அவன் வந்து அந்த விமானத்துல ஏறி போனாலாங்கிறது தெரியாது. ஐயா, எனக்கு ஒரு நினைவு. ஐயா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி கம்பன் பாடல்ல ஒரு இடத்துல சொல்றீங்க, ஆடையை கழட்டி அந்த அதிகமான ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக ஆடையை கழட்டி வீசினாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நான் அந்த நேரத்தில் இந்த விளையாடும்போது, ஃபுட்பால் விளையாடும்போது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கூட நான் அதை குறிப்பிட்டேன். நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் இந்த இதே கம்பன் பாடல் இன்னொரு இடத்துல இருக்கு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதை கேட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்ரீமதி பேசுறேன். ஹலோ, நான் ஸ்ரீமதி பேசுறேன். நீங்க வந்து அந்த அனைவரும் மானுட வடிவம் தாங்கினர் என்பது மீட்சி படத்தில் 161வது பாடல்ல வருகிறது. அதில் மிக மிக அது அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரி என்னவென்றால், வள்ளல் தன் வாய்மை தன்னால் அனைவரும் மானுட வடிவம் கண்டார். சுவாமியினுடைய சங்கல்பத்தினால, அவரு சுவாமிக்கு வந்து சத்திய சங்கல்பர், சத்திய காமர், சத்திய சங்கல்பர் என்ற ஒரு திருநாமம் ராமானுஜர் ஏற்ற இதுல வருது. அதனால அவர் சத்திய சங்கல்பம் மேற்கொண்டதனால் அனைவரும் மானுட வடிவம் தாங்கினார் என்று அந்த வரியை எங்க இருக்குன்னு நீங்க கேட்டேன், அதனால் சொல்கிறேன். அதன் பிறகு சச்சை பூ என்ற சச்சை மலர் என்பதை பற்றி ஒரு கருத்து வந்தது. சச்சை மலர் என்பது செவந்த நிறத்து, அது வந்து தெத்தி இதுல தமிழ்ல வெற்றி பூ, இன்னும் இதுல வடமொழியில தெத்தி மலர். காளிதாசன் வந்து நகரேஷு காஞ்சி அந்த இதுல வந்து புஷ்பேஷு தெத்தி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. புஷ்பங்களில் தெத்தி மலர் உயர்ந்தது. அது வந்து அந்த தெத்தி மலர் தான் செச்சை மலர். இந்த செச்சை மலரை பற்றி திருவாசகத்தில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது ஐயா. அழகான பாடல், அதனால சொல்றேன். எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருப்பதை அறிகின்றேன். நம்ம எல்லாரும் வழக்கமா அப்படித்தான் நினைச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பத்தி கவலைப்படுறது இல்ல, இல்லாத பத்தி கவலைப்படுறோம். அந்த எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறிய என்ற பாடல்ல கடைசியில செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான், அந்த செச்சை மலர் அதான் வெற்றி மலர்னு அவங்க சொன்னாங்களே. அந்த ஹோல் திங் கார்ல வச்சிடும். செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகன்.
அருமை நன்றி நன்றி அருமை. குமரன், நன்றி. நான் உமா அருமை. பேசுறேன். இந்த வம்புன்ற சொல்லுங்கம்மா, வார்த்தை சொல்லுங்க. இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த திருஞான சம்பந்தரோட தேவார பாடல்ல நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நாள்மலர் வார்மது ஒப்பது அப்படின்னு வரும். அந்த மனம். ரவிச்சந்தர் இப்போ கொஞ்ச சார், நாளைக்கு சொல்லுங்க. முன்னாடி ரவிச்சந்தர் கொஞ்ச வம்பு நாளைக்கு நிறைய இடங்கள்ல முன்னாடி வருது, வம்பு என்பது நறுமணம். ஹலோ ரவிச்சந்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னதுக்கு ஒத்தாக லலிதா சஹஸ்ரநாமத்துல நன்றி. லலிதா சஹஸ்ரநாமத்துல தேவிக்கு நிர்வாண சுகதாயினின்னு ஒரு பேர் வரும். ஓ ஓ நான் அறியாமல் கூறிய சார். அது வந்து குருடம் விட்டத்துல தாவன மாதிரி வந்தது. எனக்கு அது பாஞ்சுட்டேன். தெரியாது. பாஞ்சுட்டேன் எப்படியோ. குருட்டு பூனை விட்டத்தில் தாவியது போல ஒரு பழமொழி உண்டுங்க சார். ஐயா ஒரு ரெஃபரன்ஸ் வேற ஏதாவது கொடுக்கலாமா? கருத்துக்கள்? ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. ரெஃபரன்ஸ் கொடுக்கமா? அதாவது சொல்லுங்க. கம்பன் என்ன மாதிரி ஒரு டைரக்டர்ன்றது வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து தேவர்கள் மேல இருப்பவர்களாம் நீங்களாம் மானுடர்களாகி குரங்காகி கீழே வந்துருங்கன்றான். வந்தாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, சினிமா முடிய போகுது, லாஸ்ட் 2-3 ஃப்ரேம் இருக்கு. திருப்பி அவளை வந்து தேவர்கள் பண்ணணும் இல்லையா? அதை மறக்காத ஓப்பனிங் ஷாட் க்ளோசிங் ஷாட் ரெண்டையும் பிரமாணம் முடிச்சீங்க நீங்க. சி எக்ஸலன்ட் டைரக்டர். சி அதாவது சினிமா பாக்குறவனுக்கு தெரியும், முதல்ல ஏதோ காட்டுவான், அதுக்கும் முடியறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியும். அதை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிருக்கான் கம்பன். ஒரு டைரக்டர்ன்றது நீ நல்லா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவன் டைரக்டரே இல்லையோ அதை அருமையா நீங்க ஒரு இன்டர்பிரேட் பண்ணீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல படம் முடியறப்ப போலீஸ் Thank you. இங்க வரல, அவ்வளவுதான். மற்றவர்கள் கார்த்தி, யாரும் கருத்து சொல்லவில்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஜோஷி, அனைவருக்கும் மறக்காமல் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் சொல்ல அந்த மறந்து பாடல்களை விட்டேன். எனக்கு அனுப்புங்க ஜோஷி. சரி குமார், எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நமஸ்காரம் நமஸ்காரம். ஜோஷி அந்த பாடலை அனுப்புங்க. அனுப்புறேன். யா, தேங்க்யூ. Okay. அனுப்பிச்சு. அனைவருக்கும் நன்றி.